திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறைகள் ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லிலிருந்து வசிக்கக்கூடிய சிவ திருமதி நிர்மலா தேவியார் தேவி அம்மையார் அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தர் ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேர்ந்தனார் கருவூரர் தெல்லும் பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளி அமுத மருவு புருடோத்தமர் சேதிராயமு மண்ணும் திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிகீரர் கள்ளாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர்வு இளம் பெரும் மானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அருமை அருமை. சிவபெருமான சிவசிவா. அடுத்து திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தனலட்சுமி அம்மையார் அவர்கள் வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டனவும் புவனம் உய்ய இருக்கருவு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஏன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருமைம்மா சிவபெருமான. அடுத்து திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசிக்கு அருகாமையில் வசிக்கக்கூடிய வெங்கடேஸ்வரபுரத்தை சேர்ந்த சிவ திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வாங்கய்யா. சிவாய நம. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணிசே திருக்கதவம்
திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அருமை அருமை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசியில் அருகாமையில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சிவ திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம ஐயா. போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை பொன்னின் திருவடி தொழுகும் சேற்றிதழ் கமலங்கள் மலர்தன் வயல் சூழ் திருப்பரும் துறை உரை சிவபெருமானே ஏற்றியர் கொடி உடையாய் எனை உடையாய் என் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏற்றுயர் கொடி உடையாய் எனை உடையாய் என் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அருமை அருமை. வாழ்த்துக்கள். அடுத்து பெரும்புலர் காலை மொழி பாடுவதற்காக வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவல்லி அம்மையார் அவர்கள் வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருடலையும் வணங்குகிறேன். இந்த நாள் இனிய நாளாகட்டும். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாயிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாயிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை மீண்டும் ஒரு முறை மனம் மொழி மெய்களாலே வணங்கி திருத்தாளினை பணிந்து நிகழ்ச்சிக்குரிய நிதி நுழைவோம். இப்படியெல்லாம் நமக்கு ஒரு களத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய, அதிகாலையிலே சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நம்மை ஒருங்கிணைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் இணைத்து ஒரு சிவசொந்தங்களாக நம்மை மையப்படுத்தி கொண்டிருக்கின்ற எல்லாம் உள்ள திருவருள் கருணைக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, பிறந்து மொழிபெய் என்று இதுதான் உலகம் என்று நமக்கு சுட்டிக்காட்டி தாய் முதற்கொண்டு தந்தை முதற்கொண்டு ஆசான்கள் முதற்கொண்டு இந்த காரிய உலகத்திலே நமக்கு காரிய குருவாக வந்து பிறகு காரண குருவாக வந்து இந்த உலகம் போய் மாயை என்று நமக்கு அறிவுறுத்தி காரியத்துக்கும் காரணத்துக்கும் அப்பாற்பட்டிருக்கின்ற கர்த்தாவாக இருக்கக்கூடிய ருத்ரமூர்த்தியாக இருக்கக்கூடிய ரட்சகர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த குருநாதர், அந்த ரட்சகர்த்தாவை நமக்கு அறிமுகப்படுத்தின சிவகுருநாதருடைய பொற்பாதங்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருவடி பேர் என்று சொல்லக்கூடிய திருவடி எது என்று அலைந்து கொண்டிருக்கிற நமக்கு வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் புருவ நடுவிலே எம்பெருமானுடைய திருவடி இருக்கிறது என்று நமக்கு சுட்டி காட்டி
5 பேர் அறிவும் கண்களே கொண்டு போய் வெளியே கொண்டு போய் வீணாக்கக்கூடிய இந்த நேரத்திலே அந்த 5 பேர் அறிவையும் கொண்டு போய் புருவ நடுவிலே வைத்து ஆடாமல் அசையாமல் நிறுத்தி பெருமானுடைய பேரருளையும் பெருங்கருணையும் பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த குருநாதருக்கு மீண்டும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பிப்போம். எங்க சுத்தினாலும் கடைசியில அங்கதான் வந்து நிக்கணும். எங்க போனாலும் கடைசியில அங்கதான் வந்து நிக்கணும். எத்தனை ரிஷிமார்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தவசீலர்களாக இருந்தாலும் உடனே சகசிராரத்துக்கு போக முடியாது, உடனே துரியத்துக்கு போக முடியாது. இந்த கேட் ஆஃப் இந்தியான்ற மாதிரி அந்த ஆன்மா அங்கதான் போய் நிற்கும். இந்த நில குத்தி நிக்கிற அந்த காட்சியை கண்ணு ரெண்டும் மேல அப்ப யாருக்காவது கொஞ்சம் ஒரு விபத்தோ ஒரு 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 அலர்ச்சியோ ஒரு பெரிய அலட்டலோ ஒரு பெரிய பயமோ வந்துச்சுன்னா கண்ணு ரெண்டும் எங்க போயிடும்னா புருவ மத்திக்கு தான் போயிடும். ஒரு பயமோ அப்படின்னா கண்ணு ரெண்டும் அங்கதான் போகும். காரணம் என்னன்னா முடிவு அங்கதான். நீங்க சில ஜீவன்கள் பிரியும் போது கூட பார்க்கலாம். ஒரு கணம் போய் புருவ நடுவு தொட்டுட்டு வரும். காரணம் என்னன்னா அந்த 96 தத்துவமும் முடிகிற இடம் அதுதான். அதான் வாழும்போது நம்ம திருவடி பேர் பெறறதுக்கான ஏற்பாடு அங்கதான் இருக்குது. அதான் வாசல். அதான் கோபுர வாசல். நேற்று இரவு அழகா வகுப்படுத்தோம். அந்த வகுப்படுத்தத அடியன் போட்டிருக்கேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அப்படியே நேற்று அகப்பூசையை செஞ்சல அந்த அகப்பூசையை போட்டிருக்கிறேன். ஆமா. அப்ப அந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்றது நம்முடைய புருவ நடுதான். அப்படிப்பட்ட இடத்த தான் எது கோயில், எது உடம்பு, எது ஆலயம், எது லிங்கம், எது ஆவுடையாறு, இந்த உலகத்தார் சொல்ற லிங்கம் எது, நம்ம ஆன்மீகத்துல சொல்ற லிங்கம் எது, காமாட்சி அம்பாள் கட்டி பிடிச்சிருக்க லிங்கம் எது, ஆத்மார்த்தமா நம்ம 2 விளக்கம் நம்ம பார்க்கணும். அப்போ காண்ற காட்சி வேற, உள்ள இருக்கிற அர்த்தம் வேற. கோயில் இருக்கிற அர்த்தங்கள்லாம் வேற. அதுல பகிரங்கமா இருக்கும். கோயில்ல சிற்பங்கள்லாம் பகிரங்கமா இருக்கும். அது ஆத்மார்த்தமா சொல்லி விளக்குறதுக்கு சிவாச்சாரியார் வேணும். ஆனா படமா வரைஞ்சிட்டாங்க, சிலையை செஞ்சுட்டாங்க. ஆச்சரியமா இருக்கும். பட்டவர்தனமா என்ன பண்ணிட்டாங்க, என்னைக்காவது புரிஞ்சுக்க மாட்டோமான்றதுக்காக தான் என்ன பண்ணிட்டாங்க, கோயில்ல என்ன கோயில்ல இப்படிலாம் இருக்குது, அப்படிதான் இருக்கும். ஏன்னா உண்மையை உள்ளவாறு சொல்லி இது வழியா தான் நீ வரணுன்றதுக்கான அடையாளங்கள் அது இருக்கும். ஆமா. எங்க ஊர் திருவாலேஸ்வரர் கோயில்லயும் சரி, பக்கத்துல இருக்க 2 திருவாலேஸ்வரர் கோயில் இருக்கு. இங்க பக்கத்துல ஏகனாம்பட்டிலையும் திருவாலேஸ்வரர் கோயில் இருக்கு. திருவாலேஸ்வரர் கோயில் வந்தீங்கன்னா பகிரங்கமா இருக்கும் எல்லா விஷயமும். என்ன இப்படிலாம் இருக்கு கோயில்லன்னு கேட்பாங்க. ஏன்னா அதை கடந்துடணுன்றதுக்காகத்தான். அதை கடந்துடணுன்றதுக்காகத்தான் அந்த ரகசியத்தை அங்க வச்சிருப்பாங்க. கோயில் சிற்பங்கள்லாம் கூட அப்படிதான் இருக்கும். அப்போ என்னன்னா கடந்து போகிறதுக்கு சில விஷயங்கள் பரிச்சயம் ஆகிறதுக்கும் அந்த அனுபவமா மெய்யியல் அனுபவமா மாறி அதை கடந்து வந்து நிக்கணுன்றதுக்காகத்தான் அந்த இடத்த நமக்கு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ ஆச்சாரியர் என்பவர் இந்த உடம்புன்றதை கடந்து மனசுன்றதை கடந்து அதுக்கப்புறம் அந்த உயிர் இருக்கிற மயக்கத்தையும் கடந்து உடம்பு மனசு இந்த மயக்கத்தையும் கடந்து அதுக்கப்புறம் ஒரு தெளிவை கொடுத்து தன்னறிவை கொடுத்து அதுக்கப்புறம் தன் அறிவு கொடுத்த பிறகு தன் தலைவனையும் காமிச்சு கொடுக்குற அறிவும் கொடுக்கறது தான் உண்மையான சிவாச்சாரியார். அவங்களே அறிமுகப்படுத்தி விடணும். மறைச்சு வைக்க முடியாது. நீ அதுவாகத்தான் இருக்கிறன்னு சொல்லணும். அதுக்கு காம்ப்ளெக்ஸ் உருவாக்க கூடாது. உன்னாலலாம் இது முடியாது, நீ எல்லாம் வரவே முடியாது, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ கிட்ட வர முடியாது அப்படிலாம் சொன்னோம்னா மன உளவியல் ரீதியா நொந்து போயிடுவாங்க. உன்னால முடியும். we are all equal in the world. உன்னால முடியும். அப்ப தன்னம்பிக்கை கொடுத்து உன்னாலையும் பாட முடியும், உன்னாலையும் சாமியை தொட முடியும், உன்னாலையும் மந்திரம் சொல்ல முடியும், உன்னாலையும் என்ன பண்ண முடியும், ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க முடியும், ஒழுக்கத்துக்குள்ள வர முடியும், ஒரு நெறிக்குள்ள உன்னால வர முடியும். இது ஆகாது, இது என்னால முடியாது, நான் கிட்ட போக முடியாது, நான் தொட முடியாது அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் மீறி அவனுக்கு உளவியல் ரீதியை உண்மையை சொல்லி ஒழுக்கம் தான் அடிப்படை, அன்பு தான் அடிப்படை, ஒழுக்கமும் அன்பும் போதும் ஒரு சாமி தொடுறதுக்கு. இப்போ இதையெல்லாம் சொல்லி சாமியை ரொம்ப தூரமா கற்பனை பண்ணி வச்சிருப்பான். அவன் தூரம் இல்லடா, தூரம்னு பார்த்தா தூரம். அவனா தான் நீ இருக்கிறன்னு சொன்னா அவனா தான் இருப்பாய். ரொம்ப கிட்ட, பக்கம், அருகாமையில், அன்புனால கிட்ட வந்துடலாம். அப்ப இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு பெரிய தடை என்ன தெரியுமா? அவனை பத்தின கற்பனை தான். ஆமா, சின்ன வயசுல அவனை பத்தின கற்பனை வச்சிருப்போம்.
அங்கேயோ எங்கேயோ உட்காந்துருப்பாரு, கழுத்துல பாம்பு இருக்கும், முதுகெலும்பெல்லாம் வச்சு அப்படியே கைலாயத்துல உட்காந்துருப்பாரோ. ஆமா, இப்ப தர்பார்ல உட்காந்துருப்பார்ல சாமி, அப்படிலாம் நினைச்சுட்டு இருப்போம்ல. அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. அப்போ இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு பெரிய தடை எதுடான்னா, அவர பத்தின கற்பனை தான். ஏன்னா நாம அதுவா தான் இருக்கிறோம். அப்ப தடை எதுடான்னா கற்பனை தான். அந்த கற்பனை எல்லாம் மீண்டு சாமி நம்மள எப்படி நடத்துறாருன்னு வேடிக்கை பட்டேன். நேத்து சொன்னேன், இடம், பொருள், ஏவல். இடம்ன்றது உடம்பு, பொருள்ன்றது மூச்சு, ஏவல்ன்றது கவனித்தல். என்ன நமக்கு இந்த பிரபஞ்சம் அதான் காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரம் என்ன சொல்லுது? எது என்ன, எது தர்மமோ, எது சத்தியமோ, எது வேதங்களின் மெய்ப்பொருளோ, அந்த மேலான பரம்பொருள், அந்த மேலான பரம்பொருள் என்னை வழிநடத்தட்டும். அதற்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இதான் காயத்ரி மந்திரம். இந்த மேலான, ஏன்னா எனக்கு அறிவு கிடையாது. எனக்கு சுத்தமா அறிவு கிடையாது. எனக்கு அடுத்தது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. அதான் காயத்ரி மந்திரம். என்ன நடத்துங்க. அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல தாத்தா பொறந்துட்டான். பல கோடி தாத்தா அதுல பொறந்து பூமியில வாழ்ந்திருக்கிறான். ஆமா, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எனக்கு அறிவு கிடையாது. அப்ப என்ன வழிநடத்துங்க அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைக்கிறது தான் காயத்ரி மந்திரம். அப்படி யார் ஒருத்தர் தன்னுடைய உடலையும் பொருளையும் ஆவியும் ஒப்படைச்சு காயத்ரி மந்திரம் சொல்றாங்களோ, அவங்க அந்த பரம்பொருளாவே பரம்பொருள் தன்மை அடைவாங்க. அப்போ இதுக்குதான் குருநாதர் வேணும். நீ அதுவாகவே இருக்கிறாய், நீ பயப்படாத. ஆமா, வாழ்க்கையை ஒண்ணும் இழந்துடாத, சோர்ந்து போயிடாத, நீ இறைத்தன்மையோட இருக்கிற, உன்னை நீ வேற ஒண்ணும் கற்பனை பண்ணிக்கின்னு நீ அடிச்சுக்காத உன்னை, அவ்வளவுதான். அப்போ தன்னை தானே அழித்துக் கொள்வதுன்றது என்னன்னா, வேற விதமா கற்பிதம் பண்ணி அழிச்சுக்கும். நீ அதுவாகவே இருக்கிற, நீ கடவுளாக தான் இருக்கிற, கடவுள் தன்மையோட அட்டமா சித்தி உனக்கு உண்டு. எல்லா அதிகாரங்களும் உனக்கு உண்டு. இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய எல்லாமே கொடுப்பாரு சாமி. ஆமா, படைப்பு தொழிலும் கொடுப்பாராம், காக்கிற தொழிலும் கொடுப்பாராம், தவம் கூட கூட. எந்த தொழில் கொடுத்தாலும் நமக்கு வேணாம்னு சொல்லணும். எந்த மேஜிக் கொடுத்தாலும் வேணாம்னு சொல்லணும். சித்து கொடுத்தா கூட வேணாம்னு சொல்லிடணும். எனக்கு நீ மட்டும் போதும். அதுதான் காரைக்கால் அம்மையார் கேட்டாங்க. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டெங்கள் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் பொழுது நின் அடியின் கீழ் இருக்க என்றார். நீ மேஜிக் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு அது புத்தி எனக்கு அங்க போயிடும். சர்க்கரையை மணல் ஆக்குறது, மணலை சர்க்கரை ஆக்குறது, அப்புறம் வாயுவில இருந்து லிங்கம் எடுக்கிறது, அப்புறம் சில மேஜிக் எல்லாம் பண்ணா அப்ப சித்துல போயிடும். மாயாஜாலங்கள்ல போயிடுச்சுன்னா மனசு அப்புறம் இறைவனுடைய திருவடிக்கு வராது. அதனால யாரும் அதை விரும்ப மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சவங்க மனன் ஒருநிலைப்பாடு வந்துருச்சுன்னா சின்ன சின்ன சித்துக்கள் கிடைக்கத்தான் செய்யும். தவம் பண்ணும்போது கிடைக்கும். அதுலயே மூழ்கி அதை படிநிலையில மாட்டிக்குவாங்க சில பேர். குறி சொல்ல போயிடுவாங்க சில பேர். கொஞ்சம் ஆற்றல் தான் கிடைச்சிருக்கும் தவம் பண்ணும்போது. இயல்பாவே ஒருத்தருடைய ஜாதகத்துல சில பேருக்கு சில விஷயங்கள் கிடைக்கும். ஒருத்தருக்கு இருக்க சக்தி ஒருத்தருக்கு இருக்காது. ஒருத்தருக்கு வசியம் கிடைச்சிருக்கும், யாரையும் எடுக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். சில பேருக்கு ஒருத்தரை ஸ்கேன் பண்ணக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து, அந்தந்த கிரக நிலைகளை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கும். ஒருத்தருடைய ஆற்றல் ஒருத்தருக்கு வராது. சாமி எல்லாத்தையும் கொடுக்கறது இல்லை. அப்ப நம்ம எல்லாமே உலகத்துல ஒரு தனி லெஜண்ட் தான். ஒரு தனி முத்திரை தான் பதிக்க வந்திருக்கும். யாரும் யாரையும் போல இங்க இல்லவே இல்லை. அதனாலதான் சொல்றேன், நீங்க அதுவாவே இருக்கிறீங்க அப்படின்னு சுட்டி காட்டுதான் குருநாதர். அப்ப இறைவனுக்கும் நமக்கு இருக்கிறது கேப் என்னன்னா, நாம போட்ட அந்த கற்பனை தான். அதையெல்லாம் உடைச்சு நம்ம அதுவா தான் இருக்கிறன்றது சொல்லதான் குருநாதர் நமக்கு பாடம் எடுக்கிறார். அதுதான் திருமூலர் திருமந்திரத்துல அந்த தன்னை அறியக்கூடிய கலையை நமக்கு சொல்லித்தரார் சிவபெருமானே. சிவசிவா, திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். அப்ப இத்தனை பேதங்களையும், இத்தனை மயக்கங்களையும், ஆணவத்தையும், அந்த உடம்பையும் மனசையும் அப்புறம் மயக்கத்தையும் கடந்து தன்னறிவு பெறுவதற்கு எவ்வளவு தடைகள்னா அவ்வளவு தடைகள் இருக்கு. ஆமா, அது அவங்க கர்ம வினையை பொறுத்து, அந்த கர்ம வினையை பொறுத்து காப்பாத்தி கொண்டாந்து என்ன பண்ணிடணும், அவங்களே அறிமுகப்படுத்தி வச்சிடணும். நல்ல குருநாதருக்கு அடையாளம் தான். அப்போ அடி உன்னை நீயே பார்க்க கத்துக்கினியா போதும், உன்னை நீயே மேனேஜ் பண்ண கத்துக்கினியா போதும், உன்னை நீயே எதிர்கொள்ள கத்துக்கினியா போதும். அப்ப யார் ஒருத்தர் தன்னைத்தானே எதிர்கொள்றாங்க. இந்த உலகத்திலே பெரிய சவால் எதனா காரியம்னா 1000 இல்ல 10,000 பேர் இல்ல, எல்லாரையும் எதிர்கொண்டுடலாம். ஆனா தன்னைத்தானே எதிர்கொள்றதுதான் வாழ்க்கையில பெரிய சவால். தன்னை தானே எதிர்கொள்ளணும். தன்னை தானேன்னா ஒரு 15 நிமிஷம் தனியா இருக்க முடியாது உன்னால. கரண்ட் இல்லாம இருக்க முடியாது, ஃபேன் இல்லாம இருக்க முடியாது, ஃப்ரிட்ஜ் இல்லாம இருக்க முடியாது, ஏசி இல்லாம இருக்க முடியாது, பாட்டு இல்லாம இருக்க முடியாது, டிவி இல்லாம இருக்க முடியாது.
சொந்தக்காரர் இல்லாம இருக்க முடியாது. வீட்டுல யாரும் இல்லைன்னா இருக்க முடியாது. அப்ப ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இருக்கணும்னு தான் என்ன பண்ணுது? அப்ப ஏதோ ஒரு துணைய தேடுது. எதுவும் இல்லாம தனிச்சு உன்ன நீயே பார்க்கறதுக்கான தைரியம் இருக்குதான்னு தான் முதல் கேள்வி. அந்த தைரியம் யாருக்கு வருதோ அவங்க தான் மோட்சத்துக்கும், முக்திக்கும் உண்டான ஆள். அப்ப தனிமையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் யாருக்கு கிடைக்குதோ, நான் எதுவும் இல்லைனாலும் என்ன நான் எதிர்கொள்வேன் அப்படின்னா, அப்ப தன்னைத்தானே பார்க்கிற ஆற்றல் யாருக்கு வருதோ அவங்க தான் சாமியோட திருவடிக்கு வர முடியும். அதனால தான் சாமி துக்கத்தையும், துயரத்தையும் தராரு. அப்ப வருத்தத்தை, துயரத்தை எதுக்கு தராருன்னா, நீ தனின்றத உணர்த்துறதுக்காகத்தான் நமக்கு இவ்வளவு துயரத்தையும், துக்கத்தையும் தராரு. அது கணவனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் எல்லாம் வந்து போறவங்க தான். ஏதோ ஒரு வாழ்க்கையில் நமக்கு ஒரு 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 வழி அதான் வழித்துணை தான். அப்ப சாமி உங்கள தனிமைப்படுத்தி இருக்கிறாருன்னா, அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா தவம் இருக்கிறது தான் எல்லாரும் வந்திருக்கிறோம். 2 திருவடி அடையறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அப்போ அந்த தனிமையை எதிர்கொள்ள முடியாதனால தான் நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் கூட்டு சேர்க்கிறோம். கூட்டு மனப்பான்மையில செம்மறியாட்டு மனப்பான்மையில இருக்கிறோம். அந்த செம்மறியாட்டு மனப்பான்மையில இருந்து மீண்டு வந்து தனித்துவத்தை பெறணும். நீ அதுவாக அப்போ ஞானம் அடைவதற்கு இந்த உலகியல் துன்பங்கள் ஒரு வரப்பிரசாதம். நமக்கு கொடுத்த துக்கம், துயரம் எல்லாமே எதுக்குடான்னா, நீ தனின்றத உணர்த்துறதுக்காகத்தான் சாமி இவ்வளவும் கொடுத்திருக்கிறாரு. அப்ப தனிமைப்பட்டு போய் அந்த தனிமையில இறைவனுடைய திருவடியை அடையறதுக்கு தான் சாமி கூப்பிடுறாரு. அப்ப சிவபெருமானை கும்பிட்டா இந்த மாதிரி நடக்கும். ஆமா. பற்றற்றானை பற்றும்போது என்ன ஆகும்னா, வந்த பாசம்லாம் அறுந்து போகும். வந்த பாசங்கள்லாம் சும்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சாமி நம்மளுக்கு அந்த வலியும் வேதனையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப இதுல இருந்து மீண்டு வர்றது எப்படின்னா, ஒட்டி ஒட்டாம இருக்கிற கலையும் கொடுப்பாரு சாமி. கூட்டத்தோட இருந்தாலும் நம்ம இறைவனுடைய திருவடியை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இது தனிதான் அப்படின்ற ஒரு பெரிய உணர்வோடு தன்னறிவோட இருக்கணும். அதுதான் சாமி கொடுக்கிறது. அப்ப நமக்கு துயரமும் துக்கமும் தனிமையில கொண்டு போய் விடுதுன்னு சொன்னா, அந்த தனிமையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் எந்த ஜீவனுக்கு வருதோ அந்த ஜீவன் தன்னை அறிந்து கொள்ளும். தன்னைத்தானே அறிந்து கொள்ளும். யாரும் இல்லைனாலும் என்னால் தனிச்சு இருக்க முடியும். தன்னைத்தானே எதிர்கொள்ள முடியுன்ற பக்குவம் எந்த உயிருக்கு வருகிறதோ அந்த உயிர் எதையும் எதிர்கொள்ளும். தனிமையை எதிர்கொள்ள உயிர் அப்ப பெரிய சபையை எதிர்கொள்ளும். எவ்வளவு பெரிய எதிர்ப்பையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனோநிலை அதுக்கு கிடைச்சிரும். ஆனா எந்த உப பொருளும் இருக்கக்கூடாது. போன் இருக்கக்கூடாது, எது இருக்கக்கூடாது. அப்போ இது தன்னைத்தானே பார்க்கிற ஒரு முதல்ல 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் அப்புறம் அப்படியே கூட்டி 1 மணி நேரம், 2 மணி நேரம் அப்ப தன்னைத்தானே ஆராய்ச்சி பண்ணி தனக்குள்ள இருக்கிற உலகத்தை அது பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, அவ்வளவுதான். அதை விட தன்னாலுமே வேற எதுவுமே இல்லை. அது லெஜண்ட். அது உலகம். அப்ப தன்னை வென்றவன் தரணி ஆள்வான். அப்ப தன்னைத்தானே எதிர்கொண்டவன் தரணி ஆள்வான். தன்னை தானே எதிர்கொண்டவன் தரணி. அப்ப தன்னை வென்றவன் தரணி ஆள்வான்னு காட்டுனா இதான் தரணின்னா பூமி. அப்ப பூமியோட இயல்பை ஒருத்தன் ஆளக்கூடிய பக்குவம் எப்ப கிடைக்குதுன்னா, தன்னைத்தானே தனிமையை எதிர்கொள்ளும் போதுதான். அப்ப தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. இது 3மே தவம்தான். எது 3ம் தவம்தான்? தனிச்சிருக்கிறது தவம்தான். விழிச்சிருக்கிறது தவம்தான். விழிப்புணர்வோட இருக்கணும். அப்புறம் பசிச்சிருக்கணும். ஆன்மீக பசி. ஆன்மா எப்ப நம்ம ஆன்மா தெரிஞ்சுக்க போறோம், எப்ப இறைவனுடைய திருவடி நம்ம அறிஞ்சு இன்புற்று இருக்க போறோம் அப்படின்னு. அப்போ மனசை பக்தி மார்க்கத்துல செலவு பண்ணணும். பக்தி மார்க்கத்துல செலவு பண்ணோம்னா, நீங்க எந்த பொருள் வேணாம்னு சொல்றீங்கன்னா அந்த பொருள் தான் சாமி கொடுப்பார். ஆமா. அதுல இருந்து நீங்க மீண்டு வர்றதுக்காக தான், வேற எதுவும் இல்லை. தெளிஞ்சு வர்றதுக்காகத்தான் நேர் எதிரான சம்பவங்கள்லாம் நடக்கும். விரும்பி போனா விலகி போயிடும், விலகி போனா விரும்பி வந்துடும். அப்போ இது ஒரு மனோநிலை. சாமியை திட்டின உடனே வேலை நடக்கும் சில பேருக்கு. போதும் எனக்கு வேணாம், நீ போ, நீ என்னை ஏமாத்திருந்து போதும் அப்படி சாமி கிட்ட சொன்னீங்கன்னா உடனே பிணக்கு தீர்ந்ததாக ஓடியாருவார் சாமி. எங்கன்னு ஓடியாந்து என்ன பண்ணுவார்? அது தீர்த்து வைப்பார். அது மாதிரி தான் சுந்தரர் சிறு முறிக்குவார். ஆமா. அப்படி கோவப்படும் போதெல்லாம் சில பிணக்கு ஏற்படும் போதெல்லாம் சாமி என்ன பண்ணுவார்? ஆமா. இதுதான் சாமிக்கு நமக்கு இருக்கிற உறவு. அப்ப தனித்து இருக்கும் போது இறைவனையே துணையாக கொள்ளுதல், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு வைப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இதுதான் அந்த ரகசியம். அப்போ இந்த தனிமையை எதிர்கொள்வது எப்படின்றதுதான் இன்னைக்கு நமக்கு பாடமே. யாரும் இல்லைனாலும் என்னால தனிச்சிருக்க முடியும் அப்படின்ற நினைப்பு வந்துருச்சுனாலும் நீங்க மெச்சூரிட்டி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம்.
அப்போ அந்த எல்லைக்கு சாமி போய் கொண்டு விடுறாருன்னா நீங்க பக்குவப்படுத்திட்டாருன்னு அர்த்தம். உங்களை தைரியம் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம், அறிவு கொடுத்தாருன்னு அர்த்தம். அப்போ அந்த எதிர்கொள்ள பக்குவம் தான் ஆண். அறிவு, அன்பு, அறிவு, அன்பு, அறிவு. அப்ப பக்குவப்பட்ட உயிர் என்ன பண்ணாது? பக்குவப்பட்ட உயிர் அறிவும் வந்துடும், அன்பும் வந்துடும். அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிருக்கும் அது உதாரணமா மாறிடும். எப்போ தனிமையை எதிர்கொண்டு தவத்துல வெற்றி பெற்று பசி தாகத்தெல்லாம் கடந்து தன்னுடைய பசியும் தன்னுடைய தாகத்தையும் தன்னுடைய உணர்ச்சிகளையும் எல்லாவற்றையும் ஒரு அவளுக்கு கண்ட்ரோல்ல கொண்டு வந்து இந்திரிய வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த உயிர் மற்றவங்களுக்கு பாடமா இருக்கும். இந்திரியங்களுக்கு ஆட்பட்டுச்சுன்னா அது உலகியலோட ஒத்து போயிடும். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே தெரிந்து அருநரகள் விடுவேற்கு சிந்தை தன்னை தெளிவித்து சிவமாக்கி இறங்க ஆண்ட அந்தமில்லா ஆனந்தம் அந்தமில்லா ஆனந்தம். அடுத்த லைன் எனக்கு தெரியல. அணிகுல் தில்லை கண்டேன் என்ற மாதிரி. அப்போ இந்த தனிமை தான் உங்களுக்கு பெரிய மெச்சூரிட்டி கொடுக்கும். இந்த தனிமையை எதிர்கொள்ள முடியாதனால தான் சிலர் என்ன பண்றாங்க, இதுக்கப்புறம் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா தன்னை தானே எதிர்கொள்ள முடியாதவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் தன்னை தானே முடிச்சுக்கிறது. ஆமா, இத்தனையும் உளவியல் ரீதியா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எவ்வளவு பெரிய தனிமை வந்தாலும், அதனால்தான் பக்தி மார்க்கத்துல தேவாரம் திருவாசங்களை கொடுத்து அவனோடு ஐக்கியமாறதுக்கான பாட்டு நாதத்தை கொடுத்துருக்காங்க. அப்ப தனிமையை எதிர்கொள்ளக்கூடிய விஷயம் நாதத்தின் வழியா போய் எம்பெருமானை பாடி திருவடியை எவனையோ பாடுறதுக்கு பதில் அவனை பாடலாம், எவனையோ பாடுறதுக்கு பதில் அவனை பாடி நம்ம உயிரடையலாம். அதான் டெபாசிட். அவன் கேட்டு வச்சுப்பான், நம்ம பாடினது கேட்டு வச்சுப்பான், கணக்கு வச்சுப்பான். எழுதும் கீழ் கணக்கு இன்னம்பர் ஈசனே. அப்போ அந்த காலனாய் வெறும் கோலனாய் கழிந்த நாளும் அதான் வேளுக்கு விரைச்ச நாளும் வீணா கழிச்ச நாள்லாம் இருக்கு இல்லையா? அப்ப சாமி ஒரு கணக்கு வச்சிருப்பேன், என்ன நினைச்சியான்னு பார்ப்பார். அதனாலதான் தனிமையை எதிர்கொள்ளும் போது தேவாரம் திருவாசங்களோடு நாதத்தோடு நம்ம என்ன பண்ணிடணும், ஐக்கியமா அப்ப சாமி கிட்ட பேசணும். எப்படி பேசணும்னு நேற்று நைட்டு சொல்லி கொடுத்தேன். ஆமா, சாமியோட எப்படி பேசணும்னா உடம்பு அகலு, மனசு நெய், முதுகெலும்பு திரி, உருவ நடுவில் விளக்கு ஏத்துட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். என்ன பாக்குறவங்க பைத்தியம்னு சொல்லுவாங்க. பாக்குறவங்க பைத்தியம். முதல்ல பேசுங்க, வாய் விட்டாது பேசுங்க. புருவ நடுவில் பார்த்து பேசுங்க. என்னப்பா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா? கைலாயம் எப்படி இருக்குது? எனக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டியா? எங்க கேட்டுலாம் திறக்காதா? நாங்கெல்லாம் என்ன பாவம் பண்ண சாமி? அப்படியே கேஷுவலா பேசினே இருங்க. இப்போ செல்போன்ல பேசுற மாதிரி நீங்க என்ன பண்ணினே இருக்கலாம், சாமிகிட்ட பேசலாம். இதான் சாமிகிட்ட பேசுற முதல் கலை. அப்ப இதுக்கு முதல்ல தனிமை வேணும், ரொம்ப தனிமை வேணும். உங்களுக்கு தனிமை கிடைக்கும் போது பாக்கியமா நினைச்சுக்குங்க. அப்பாகிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுங்க. போன் பண்ணீங்கன்னா அப்பாகிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவேன் நான். இதுக்கப்புறம் நீங்க போன் பண்ணும்போது ஐயா அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க ஐயா, அப்போ உங்களுக்கு தனிமை கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்களை நீங்களே எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துடும். உங்க ஆன்மா கிட்ட நீங்க பேசுற கலை தான் அப்பா கிட்ட பேசுறது. இப்படி நீங்க எதிர்கொண்டுட்டீங்கன்னா அதுதான் வெற்றி. யாரோ போன் பண்ணுவாங்க, இப்படி வருவாங்க அப்படி வருவாங்க, நம்மளை தாங்குவாங்க, தூக்கி பிடிப்பாங்க. நெவர் 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 நெவர். அந்த மனநிலைக்கு போகக்கூடாது. ஒருத்தரையும் நம்பி இருக்க கூடாது. தனக்குள்ள இருக்க இறைவனை மட்டும்தான் நம்பி இருக்கணும். இந்த பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமா வரணும். அது வந்துருச்சுனாலே போதும். அது வந்துச்சாலே போதும். இதுதான் தன்னைத்தானே எதிர்கொள்றது. இது தன்னைத்தானே எதிர்கொள்றவங்களுக்கு தான் ஞானம் வாய்க்கும். மற்றவங்களுக்கு வாய்க்காது. மற்றவங்களுக்கு ஒருபோதும் வாய்க்காது. ஏன்னா அவங்க இன்னும் கூட்டு மனப்பான்மையில் தானே இருக்கிறாங்க, பந்தத்தோட இருக்காங்க. பந்தத்தோட இருக்கிறவங்களுக்கு எப்படி தனிமையில் கிடைக்கும்? அப்போ ஆணவம் கண்மமா என்ற பந்த பாசத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பற்றற்றானை பற்ற முடியும்? அப்ப பற்றற்றானை பற்றணும்னா பந்தத்துல இருந்து விடுபடுறதுக்கான வழியையும் சாமி செஞ்சு தரணும். அதுதான் சாமி சிவபெருமான் சாதாரண ஆள் கிடையாது. அதான் கேட்டாங்க நீங்க முந்தா நாள் ஒருத்தர் நான் கோயிலுக்கு போகும்போது, நீ மட்டும் குடும்பத்தோட இருக்கிறல்ல, எங்களை ஏன் பிரிச்சு என்ன பண்ற இந்த மாதிரி அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. பிள்ளையார் வச்சிருக்கிற மடியில, முருகரை வச்சிருக்கிற மடியில, பொண்டாட்டிய பக்கத்துல வச்சிருக்கிற, பத்தாக்குறைக்கு வாகனத்தை வச்சிருக்கிற, அந்த பக்கம் சிங்கம் இருக்குது, நீ மட்டும் குடும்பமா உட்காந்துருக்கிறல்ல, அவர் மட்டும் நல்லா உட்காந்துருப்பாராமா, எங்களெல்லாம் பிரிச்சு என்ன பண்ண வராமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. ரைட்டு, அந்த குடும்பம் என்ன குடும்பம்னு தெரியணும்ல நமக்கு.
சிவ குடும்பம்னா என்னன்னு தெரியணும்ல, அது நம்ம உடம்பு தான். அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கழண்டு போனாலும் நம்ம உடம்பு தாங்காது. அது தெரியுமா உங்களுக்கு? அது பார்க்கறது நல்லா இருக்கும். சாமி பொண்டாட்டியோட உட்கார்ந்திருக்கிறாரு. பிள்ளையார அப்ப மடியில வச்சிருக்கிறாரு. இந்த அம்மா முருகப்பெருமான மடியில வச்சிருக்குது. அந்த பக்கம் மயில் இருக்குது. இந்த பக்கம் பெருச்சாளி இருக்குது. இந்த பக்கம் சிங்கம் இருக்குது. அந்த பக்கம் நந்தி இருக்குது. நீ மட்டும் குடும்பத்தோட உட்கார்ந்துரு. ஆமா. எங்களெல்லாம் பிரிச்சு பிரிச்சு என்ன பண்ணு, துக்கத்த குடுத்து எங்களெல்லாம் வாட்டிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேண்டுனாங்க. அப்போ என்னன்னா, அது வந்து சயின்ஸ், அறிவு, அறிவியல வரையப்பட்டது. அது அறிவியலாக வரையப்பட்டது. அது எப்படின்னா, இந்த உடம்புன்ற கோயில்ல இந்த சிவாயமா உடம்புன்ற ஐயா மன்னிக்கணும். மன்னிக்கணும், குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும். அத சொன்னது வேற யாரும் இல்ல, அடியாள் தான். சரிங்கம்மா. அப்போ அது என்னன்னா, அந்த உங்ககிட்ட அறிவியல் தான் என்ன சொன்னேன். சொல்லுது? ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. அறிவியல், அதோட இருக்கிற அறிவியல் என்னன்னா, இந்த உறவு முறைகளே வந்து பிற்காலத்துல ஏற்படுத்தப்பட்டது தான். அப்பா, புள்ள, முருகரு, அவர் இதெல்லாம் வந்து உறவு முறைகள்லாம் வந்து இந்த சமயங்கள்ல ஒன்றிணைச்சு சொல்லப்பட்டது தான். காரணம் என்னன்னா, அப்ப அது ஏன்னா, எல்லாவற்றுக்கும் மூலமா இருக்கிறது சிவபெருமான் தான். அவருடைய அவருடைய அருள் சக்தி, அவரது பராசக்தி. அதான் நம்முடைய எனர்ஜி. அதுதான் வந்து நம்முடைய நாதமாகும் விந்தாகும் பிரியும் போது, நாதமா வரும்போது கணபதியா வருது. அதே வந்து வெளிச்சமா வரும்போது முருகபெருமானா வருது. அப்ப இதெல்லாம் தாங்கறதுக்கு ஒவ்வொருக்கும் எதிர் ஆற்றல். எப்படின்னா பாசிட்டிவ் ஒண்ணு இருக்குதுன்னா, அதுக்கு நேர் எதிரா ஒரு நெகட்டிவ் இருக்கும். இறைவனுக்கே உண்டுங்க. இறைவனுக்கே நேர் எதிரான ஆற்றல் உண்டு. சாமி இருக்கிறாருன்னா அதுக்கு நேர் எதிரா ஹரி உண்டு. ஹரன் இருக்கிறாருன்னா அதுக்கு நேரா எதிரா அரி உண்டு. அரண்னா யாரு? வெளிச்சம், பேரொளி, கைலாயம், ஆனந்தம். அதுக்கு நேர் எதிரா என்ன இருக்குன்னா இருட்டு இருக்கும், நரகம், ஹரி, காரிருள் சூழ்ந்து போயிருக்கும். அப்போ காரிருளுக்கு நேர் எதிரா வச்சிருக்காரா இல்லையா? அதான் நந்தியா வருது. அப்ப அம்பாள்னு ஒண்ணுன்னா அசக்தி, அதுக்கு நேர் எதிரா சிங்கம் இருக்குது பாருங்க. விநாயகர் இருக்கிறாரு, அதுக்கு நேர் எதிரான நெகட்டிவ் எதிரா பெருச்சாலி, திருட்டு புத்தி. கேது நல்ல புத்தி. முருகபெருமான் காமத்தை கடந்து இருக்கக்கூடியவர். ஆனா அதுக்கு எப்படி வச்சிருக்காரு? அதுக்கு வாகனம் மயிலு. அடங்காதது மயிலு. செக்ஸ்ல அடங்காது, ஒருபோது அடங்காது. சேவல் அடங்குமா? ஒருபோது அடங்காது. எத்தனை போட்ட வந்தாலும் அடங்காது. அப்ப ரெண்டும் அடங்காத ஒரு விஷயத்த என்ன பண்றாரு? வாகனமா வச்சிருக்காரு. இதெல்லாம் நெகட்டிவ். அப்போ எல்லா தெய்வங்களும் நேர் எதிரான சக்தியை வாகனமா வச்சிருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அடங்காத ஒண்ணு தன் வாகனமாக வைத்திருக்கிறது தான் முருகபெருமான். ஆடு, ஆடுக்கு அவ்வளவு சீக்கிரம் அடங்காது. சண்டை போட்டாலும் முடியாது. சேவல் சண்டையும் முடியாது. சண்டைக்காரகன்னு பேரு முருகனுக்கு. ஒரு வம்புன்னு வந்துட்டா சட்டையை பிடிக்காம விட மாட்டான். அடிச்சு துவாம்சம் பண்ணி முடிச்சுட்டு தான் அவன் சண்டையை முடிப்பான். அவனா அப்ப செவ்வாய் கிரகத்து உச்சத்துல இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப இவ்வளவும் சயின்ஸ், இவ்வளவும் சயின்ஸ். அப்ப இந்த உண்மையை சுட்டி காட்டி இதை நம்ம புரிஞ்சு, அது நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஜீவன் தான். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நேர் இருக்கு. அப்ப மனம் என்னும் மாடு அடங்குனா தான் இறைவனுடைய திருவடி அடங்க முடியும். அவன் நம்ம ஆற்றல்ல சிங்கத்தை கொண்டு போய் வெளியில போய் செலவு பண்றது. இப்ப கேசரி யோகம் தான் நம்ம பாக்குறோம். அப்ப அந்த ஆற்றல் வெளியே போய் வீணாகிறதுக்கு பதிலு கழுத்துக்கு கீழே போச்சுன்னா வீணா போயிடும். அதை கொண்டு போய் மேல நிறுத்தணும்னா நம்ம சிங்கமா இருக்கலாம். அப்ப திருட்டு புத்தியா இருக்கிற அந்த பெருச்சாலியை கொண்டாந்து ஒரு மேய்ச்சு அதை கொண்டாந்து ஒரு கண்ட்ரோல்ல வச்சிடணும். நம்ம விநாயகர் பெருமானா மாறிடலாம். அப்போ மயில் வந்து பறந்து போய் தன் வேலையை காமிக்கும். அதை கொண்டாந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வச்சிட்டோம்னா நம்ம முருகபெருமானா மாறலாம். அடங்காத காமத்தை இந்த சேவல் சண்டைக்கு நிக்குது இல்லையா? அந்த சேவல் ஒரு கட்டுக்குள்ள கொண்டாண்டோம்னா, அடங்க வச்சிட்டோம்னா, அதுவே நமக்கு பெரிய சுய கட்டுப்பாடு. அப்ப முருகபெருமானுடைய அருள் நம்ம பெறலாம். இப்படி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு வாகனம் இருக்குது. ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு வாகனம் இருக்கு. இது நம்ம நேர் எதிரான சக்தியே வாகனமா இருக்கும். நீ எந்த தெய்வத்தை எடுத்தாலும் அதுக்கு நேர் எதிரான சக்தி ஒரு வாகனமா இருக்கும். அதை வென்றுட்டு தான் நீ உள்ள வர முடியும். அதை வென்றுட்ட பிறகு அது அடங்கி நிற்கும். மிருகம் கை தோழணும். யாரு? இந்த கருடன் பெருமாளை பார்த்து கும்பிட்டு இருக்கிற மாதிரி. இந்த அனுமன் வந்து நாராயணனை கும்பிட்டு இருக்கு. அப்ப எல்லா தெய்வமும் பாத்தீங்கன்னா ஒண்ணு அடங்கி நிக்கும் அதுகிட்ட. அப்ப சுத்தர மனசு நின்னு போச்சுன்னா கருடன். தாவர குரங்கு நின்னு போச்சுன்னா அதுக்கு அனுமன்.
பஞ்சபூதம் ஒடுங்கிடுச்சுன்னா அதுக்கு அனந்த சயனம். அதை அடக்கிட்டவனுக்கு நாராயணன் பேரு. அதுக்கு வென்றவனுக்கு நாராயணன் பேர். எத்தனை வின் பண்ணிருக்கான் பாருங்க. 5 தலை நாகத்துல படுத்திருக்கான். அப்ப பஞ்சபூதத்தை வின் பண்ணிட்டான்னு அர்த்தம். அடங்காத மனசு ஆகாயமா சுத்திக்கிட்டே இருக்குது. ஆற்றல் கருடன், அதை அடக்கிட்டான்னு அர்த்தம். அது பணிஞ்சு நிக்குது. ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா தெரியும். தாவக்கூடியது இது சங்கு, அதான் அந்த குரங்கு, அதை கண்ட்ரோல்ல கொண்டாண்டான். அது அடங்கி நிக்குது. அப்ப எத்தனை வாகனம் அடங்கி நிக்குது பாருங்க. பாம்பு அடங்கி நிக்கிருச்சு, அப்புறம் வந்து கருடன் அடங்கி நின்றுட்டான். நேரெதிரான சக்திகள். இது மாதிரி யார் ஒருத்தர் தன் மனத்தினுடைய ஆற்றல்களை அடக்கி விட்டார்களோ அவர்கள் எல்லாம் இறைபதத்தை அடைவார்கள். அதுதான் தனிமை எதிர்கொள்ளுதல்னு சொன்னேன். இன்னைக்கு பாடமே தனிமை எதிர்கொள்ளுதுதான். தன்னைத்தானே எதிர்கொள்றதுதான் இன்னைக்கு பாடமே. திருமந்திர வகுப்பு நுழையத்துக்கு முன்னாடியே முதல் பாடமே இன்னைக்கு நம்ம எதிரான தனிமை எதிர்கொள்றது தான். யாரு இல்லைனாலும் என்னால தனியா இருக்க முடியும். இந்த பக்குவம் சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே வரணும். அவ்வளவுதான். அது பஸ்ல போனாலும் ட்ரெயின்ல போனாலும் எது இல்லைனாலும் தனிச்சு இருக்கிறதுக்கான பழக்கத்தை நம்ம உண்டு பண்ணிக்கணும். அவ்வளவுதான். நம்ம தனிதான். அப்போ பற்றட்டானை பற்றி என்ன சொந்தம் இருந்தாலும் எவ்வளவு உறவு இருந்தாலும் ஒட்டி ஒட்டாம இருக்க பழகின்னு, அது சதம் இல்லைன்னா எல்லாரையும் அணைக்கணும், அரவணைக்கணும். அதே மாதிரி வெறுப்பும் இல்லாம விருப்பம் இல்லாம வாழ பழகணும். வெறுப்பு இல்லாம பழகணும். அப்ப தன்னைத்தானே எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவங்க தான் மெச்சூரிட்டி உள்ளவங்க. இந்த பக்குவம் தான் மேலான நிலை. இந்த பக்குவம் தான் மேல. அப்போ ஏகாந்தமா இருக்கிற பழக்கம் நமக்கு வந்துடும். அப்ப இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னா ஏகாந்தமா இருக்கிறதா நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். அந்த ஏகாந்தத்தை அடையிறது தான் சத்து சித்து ஆனந்தம். புருவ நடுவுல ஏகாந்தமா இருக்கலாம். அந்த புருவ நடுவுல ஏகாந்தமா இருக்கலாம். வேற எங்கேயும் ஏகாந்தமா இருக்க முடியாது. வேற எங்கேயும் ஏகாந்தம் இருக்கலாம். போகத்துல இருக்கலாம். பெண்ணு அதாவது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைன்ற மாதிரி பெண்ணு கூட இருக்கலாம். அந்த போகத்துக்கு எவ்வளவு சிற்றின்பத்துக்கு இன்பம் இருக்குதோ அதே நேர் எதிரான இன்பம் பேரின்பத்துல இருக்குது. அதுக்கும் அமைதி வேணும். இதுதான் ஒண்ணு. அப்ப போகத்துக்கும் யோகத்துக்கும் ஒரே ஆற்றல் தான். அப்ப தன்னைத்தானே எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு கிடைச்சிச்சுன்னா சாமியோட திருவருளை நம்ம அடையலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், இதுதான் உண்மை. இப்ப நம்ம திருமந்திர வகுப்புக்கு போயிடலாம். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். ரொம்ப லாங்கா போயிடுச்சு. திருவள்ளுவர் கருணையினால அடுத்த நிலைக்கு போயிடலாம். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். அடுத்த நிலைன்னா வகுப்புக்கு போயிடலாம். திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்துல இப்ப இந்த பேசிக் கொஞ்சம் நான் ஏன் இவ்வளவு தூரம் பேசுறேன்னா செய்தி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். அப்ப அடிப்படையில் தவத்துக்கு என்ன வேணும்னா தன்மை எதிர்கொள்ளுடைய பக்கம் தான் வேணும், பக்குவம் தான் வேணும். ஆமா, அந்த பக்குவம் வந்துருச்சுன்னா அதுவே போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க உங்க உடம்புக்காக வாழ்ந்தீங்க, இதுக்கு முன்னாடி உங்க மனசுக்காக வாழ்ந்தீங்க, இதுக்கு முன்னாடி உங்க சுயநலத்துக்காக வாழ்ந்துட்டீங்க, நான் என்ற அகங்காரத்துல வாழ்ந்துட்டீங்க. இதுக்கப்புறம் சாமிக்காக வாழ்ந்துருங்க. தெரியாம போயிடுச்சப்பா, நீ தான் நடத்துறேன்னு தெரியாமலே நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேனே, எனக்காகவே நான் என் புட்டி, என் குழந்தை, என் குட்டி, இப்படித்தானே என் புத்தி குறுகிய கணத்து மனப்பான்மையில இருந்துட்டேனே, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்துட்டேனே, இவ்வளவு பெரிய உலகத்தை கிணத்தவளை போல இருந்துட்டேனே. அப்ப இறைவன்ட்ட ஒப்படைக்கும் போது அவன் என்ன பண்ணும், அந்த உலகத்தையே பிரபஞ்சத்தையே வீடா காமிச்சு இந்த பிரபஞ்சமே உனக்கு தான் சொந்தம். சின்ன சின்ன போய் இதுல பைப்பு படிக்கட்டு, பைப்பு விட்டா படிக்கட்டு, படிக்கட்டு விட்டா பைப்பு. இந்த பாழா போன கிணத்தவளை என்ன பண்ணும், படிக்கட்டு தான் உலகம் அதுக்கு. அதைத்தான் விரும்பி விரும்பி கேட்குது அது. அந்த தவளைக்கு மேல ஒரு உலகம் இருக்குது, மேல ஒரு வானம் இருக்குது. இந்த படிக்கட்டுலாம் கடந்து மேல வந்து சாமியோட விருப்பம் என்னன்னா நீ ஆகாயத்தை பார்ப்ப, ஆனந்தமா மேல வந்து உனக்கு ஒரு உலகம் இருக்கு, மேல உனக்கு மேல் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சாமியோட விருப்பம். ஆனா தவளைக்கு சொல்றாரு, பல முறை சொல்றாரு, இந்த பைப்புன்ற பந்தத்தை விட்டுடு, இந்த படிக்கட்டு இருந்த பந்தத்தை விட்டுடு, இதை விட்டுட்டு வா சாமி அப்படின்ட்டாரு. ஆனா பாழா போன மனசு என்ன பண்ணுது, அதுக்கு உலகம் பைப்பு தான். இந்த பக்கம் போனா இந்த கரை, அந்த பக்கம் போனா இந்த கரை, அங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே கிணறே உலகம் அதுக்கு. அப்படி இந்த கிணத்தவளை மாதிரி இருக்கிற மனசுக்கு தான் விடுதலை கொடுக்குறாரு சாமி. அதுதான் முக்தி, விடுதலை. ஆனா அந்த பாழா போன தவளை என்ன பண்ண மாட்டேங்குது, படிக்கட்டையும் பைப்பையும் இங்கிருந்து அங்க தாவது, அங்க இருந்து அதுக்கு உலகம் அதுதான். அதான் கிணத்தவளை போல இருக்கிறோம் நம்ம எல்லாம்.
அப்ப பக்தியினால வைராக்கியத்தினால எதுவும் சதம் இல்லைன்ற அதுக்கு ஞானம் கிடைச்சி ஆகாயம் என்ற ஒரு சிதம்பரம் இருக்கு, அந்த ஆகாயத்துல நம்ம ஆனந்தமா இருக்கலாம்ன்ற ஒரு உண்மைக்கு தெரிஞ்ச பிறகு கீழே இருக்கிறதெல்லாம் சிற்றின்பங்கள், மேல இருக்கிறதுதான் பேரின்பன்ற ஒரு அறிவு அதுக்கு வருது. அப்ப குருநாதர் வேணும். அப்ப அப்போ எப்போ அந்த தனிமையை எதிர்கொண்டு அது வெளி உலகத்தை பார்த்துச்சோ அப்பவே அது பேரின்பத்துக்கு வந்துடும். அதுதான் தனிமை எதிர்கொள்றதுன்னு. அப்ப பெண்கள் எல்லாம் எப்படின்னா, இருங்க, பந்தத்தோட இருங்க, ஆனா பந்தம் மட்டும் இருக்கிறதையும் கத்துக்கணும், பற்றருக்கும் தெரியணும், சதம் இல்லைன்றதும் தெரியணும், நிலை இல்லைன்றது தெரியணும், ஆனா நிலையா இருக்கிறதுக்கான ஆனா அரவணைச்சு போறதும் தெரியணும், ஒட்டி இருக்க தெரியணும், ஒட்டாமல் இருக்க தெரியணும், தனிச்சு இருக்க தெரியணும், கூட்டத்தோட இருக்க தெரியும், கூட்டத்தோட இருக்க தெரியணும், தனிச்சு இருக்க தெரியும், கூட்டத்தோட இருந்தாலும் தனிச்சு இருக்க தெரியணும். நல்லா புரிஞ்சுங்க, எவ்வளவு பெரிய கூட்டத்துல இருந்தாலும் தனிச்சு இருக்க பழகணும், எவ்வளவு பெரிய தனிமையில் இருந்தாலும் கூட்டத்தோட இருக்கிறதுக்கான மனநிலையை நம்ம வடிவமைச்சுக்கணும். இதுதான் உண்மையான யுக்தி. அப்ப தனிமை எதிர்கொள்ளுடைய பக்குவம் யாரு கிடைக்குது? சாமி அவங்கள ஆட்கொள்வான். அப்ப குடும்பத்தெல்லாம் விட்டுணுமா சாமி அப்படின்னா விடக்கூடாது. இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல. உங்களுக்கு எது வினை வழியில உங்களை நம்பி உங்க வயித்துல பிறந்துச்சோ அதை நீங்க காப்பாத்தணும். ஏன்னா நீங்க தானே கொண்டாந்தீங்க. எது உங்களை நம்பி தாலி காட்டுச்சோ அதுக்கு நீங்க கடமைப்பட்டு தான் ஆகணும். அப்போ அதுக்கு நீங்க காலம் ஃபுல்லா நீங்க என்ன பண்ண, அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உடம்பால செஞ்சுட்டு, மனசால செஞ்சுட்டு, உயிரால செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க தனிமை எதிர்கொள்ள கொண்டு என்ன பண்ணணும், வேலையை பார்த்து. அப்போ இது உள்ள நுழைய என்ன ஆகுன்னா பேரறிவுக்கு வந்துருவீங்க. பேரறிவுக்கு வரும்போது உண்மையிலேயே பந்தம் மறுத்துட்டு இப்படி ஆற்றல் வந்துடும். இதுதான் அந்த ரகசியம். அப்போ சாமியோட ஐக்கியம் ஆகும்போது சாமி நம்மளுக்கு ஒரு நல்ல கதையை காமிச்சு, இல்லறத்துல இருந்து வர அடியார்களுக்கு எல்லாருக்கும் உணவு அளிச்சு பெரிய கோயிலாவே மாத்திடலாம். நீங்க கோயிலா மாட்டீங்கன்னா சுத்தி இருக்கிறது எல்லாமே கோயிலா மாறிடும். அப்ப பிற குற்றங்களை பார்க்காம தனக்குள்ள இருக்கிற குற்றங்களை பார்த்து தன்னைத்தானே சுத்திகரிச்சு தன்னுடைய தவறுகளை திருத்திக்கணும், தன்னுடைய முதுகுல இருக்கிற அழுக்க திருத்திக்கணும், மற்றவங்களை யாரையும் குறை சொல்லாம நம்மள நாமளே கரெக்ஷன் பண்ணிக்கணும். மற்றவங்களை திருத்த முடியாது, உலகத்தை திருத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மள நாமளே திருத்திக்கிட்டு நம்மள நாமளே சரி பண்ணிட்டு போனோம்னா திருவடி நமக்கு சுலபமா கிடைச்சிடும். புருவ மத்தி நம்மளுக்கு வாய்க்க ஆரம்பிச்சிடும், தவம் கூடிடும், சத்து சித்து ஆனந்தம் பெற்று விடலாம் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லி திருமந்திர வகுப்புக்கு போலாம். வா சிவபெருமான் சிவசிவன் இவ்வளவும் பேச வச்சிருக்காரு சாமி. என்ன திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பாக இருக்கக்கூடிய 18 தான் நினைக்கிறேன். 18வது தலைப்பாக இருக்கக்கூடிய கேசரி யோகத்தில் 16வது பாடல் 15வது பாடல் நேற்று நம்ம பார்த்தோம். 16வது பாடல் உங்களுடைய இருக்கீங்களா? இல்லையா? சிவபெருமான் உங்களுடைய இருக்கீங்களா? நேற்று 15 தானே பார்த்தோம். சிவபெருமானே சிவசிவா திருச்சிட்டம்பலம். இன்னைக்கு நம்ம 16வது பாடல் பார்க்க போறோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில். ஐயா மதியின் ஏழு கதிர் போல, அதுதான் பாட்டு. இந்த ஒரே நிமிஷம்ங்கய்யா எடுத்துக்க. ஆமா, திருமந்திரத்தில் 15வது பாடல். நன்றி சாமி. ஐயா மதியின் தாங்கய்யா, மதியின் எழும் கதிர் போல 16. நன்றிமா நன்றிமா நன்றிமா. அப்போ நன்றிங்க ஐயா. திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பு கேசரி யோகம். லேப்டாப் வேலை செய்யல இப்போ. சரி, கேசரி யோகத்துக்கு கீழே நம்ம 15வது பாட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாம் சொல்லுங்கம்மா. 18வது கேசரி தந்திரம். 18 தான் கேசரி யோகம். கேசரி யோகம்னா நம்ம சமையல் செய்யறோமா அந்த கேசரி இல்ல. கேசரின்னா சிங்கம். சிங்கம்னா ஆற்றல். கழுத்துக்கு கீழே போகக்கூடிய ஆற்றலை கொண்டு வந்து பொருள் நடுவுல நிறுத்தி சென்முத்திரையை பிடிச்சி நிறுத்தவனுக்கு பேரு சிம்ம யோகம். அதுதான் ஈஷாவில் என்ன சொல்றாங்க, கோயம்புத்தூர்ல என்ன முத்திரை? அது சாம்பவி முத்திரை. அந்த சாம்பவி முத்திரையினாலே அது ஒரு பெரிய நிறுவனமா மாறி இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகி அவருக்கு சத்குருன்னு பேர் வச்சு அந்த ஒரு முத்திரையிலே அவர் எல்லாருக்கும் வழி காமிச்சு என்ன பண்ணாரு, ஏன்னா கார்பரேட் சாமியார் மாதிரி ஆயிட்டார், பணக்காரர்களுடைய கடவுள் மாதிரி ஆயிட்டார். ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம். சாம்பவி முத்திரன்றதுதான் லலாட ஸ்தானம். யாரா இருந்தாலும் இங்க வந்துதான் ஆகணும், யாரா இருந்தாலும் இங்க வந்துதான் ஆகணும். சாமியோட பெருங்கருணையினால அந்த புருவ மத்தியில யார் ஒருத்தர் தவம் பண்றாங்களோ அதுதான் சாம்பவி முத்திரை. ஆனா ஒரு நேர்த்தி இருக்கணும்.
ஒரு தேடல் இருக்கணும், ஒரு வெறி இருக்கணும், சாமி பார்க்கணுன்ற ஒரு வெறி இருக்கணும். அவங்களுக்கு தான் வாய்க்கும், எல்லாருக்கும் ஆன்மீகம் வாய்க்காது. நேரம் போனன்றதுக்காகலாம் வரக்கூடாது, மனசுக்கு இதமா இருக்குலாம் வரக்கூடாது. தேடல் இருக்கணும். நீ அதுவா தான் இருக்கிறன்னு சாமி சொல்றாரு. உனக்கு ஆகாயத்தை தரன்றாரு. ஆனா இந்த பாழா பண்ண தவளை என்ன பண்றது? படிக்கட்டு தான் கட்டின அழுவன்ட்டு போ, ஓடிப்போ. எத்தனை முறை படிக்கட்டுக்கும் பைப்புக்கும் தாவிகன் உட்காந்துரு, அவ்வளவுதான். அதுதான் அப்ப வினை, அந்த வினையை பார்த்து தான் சாமி என்ன பண்ணுவார், மாத்தி விடுவார். அப்ப இந்த பாட்டு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், திருமந்திரத்துக்கு போலாம். ஆமா, பரம்பொருள் ஐக்கியம் தலைப்பு 15வது பாடல். திருச்சிற்றம்பலம். 813வது பாடல் திருமந்திரத்தில். மொத்தம் ஒட்டுமொத்த பாட்டுல 813வது பாடல். மதியின் எழும் கதிர் போல 16ஆய் பதிமனை 100 124 கதிமனை உள்ளே கணைகள் பரப்பி எதிர்மலையாமல் இருந்தனன் தானே. மதியின் எழும் கதிர் போல 16ஆய் பதிமனை 100 124 கதிமனை உள்ளே கணைகள் பரப்பி எதிர்மலையாமல் இருந்தனன் தானே. இது பாட்டு. பாட்டுக்குண்டான பதமா பிரிச்சு படிச்சிடலாம். மதியின் எழுகதிர் போல 16ஆய் பதிமனை 100 124 கதிமனை உள்ளே கணைகள் பரப்பி எதிர் மலையாமல் இருந்தனன் தானே. பாடலுக்கு உண்டான பொழிப்புரை பார்ப்போம். நேற்று இன்னைக்கும் நம்ம தர்மயாதனத்தை தொட முடியல. அடியனுடைய கணினி சரியா பழுதுபட்டிருக்கிறதுனால சரியா வேலை செய்யல, தர்மயாதனத்தை நல்லா படிக்க முடியல. மாணிக்கவாசனார் ஏற்றிய அந்த பொழிப்புரையிலிருந்து நான் படிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். மதியின் எழுகதிர் போல, பாடலுக்கான பொழிப்புரை, பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். மதியின் எழுங்கதிர் போல 16ஆய், மதினா வெண்ணிலா, வெண்ணிலா விரிகின்ற கதிர்கள் 16 போல 16 இதழ்களுடைய அந்த ஒளி. சந்திரன்கிட்ட இருந்து 16 விதமான கதிர்கள் வருதுன்னு சொல்றாரு. மதியின் எழுகதிர் போல 16ஆய் பதிமனை 100 124 100 கூட்டிங்க, 100 கூட்டல் 124, அப்ப 224 பதிமனை. பதிமனை 100 120 110 4ஆய் உள்ளமாகிய வீட்டில், உடம்பில் உள்ளமாகிய வீட்டில் மூலாதாரம், கொப்புள், மேல் வயிறு, இதய பகுதி வரையிலான இடங்களில் 224 உணர்வுகளிலும் உணர்வு நாளங்களிலும் கதிமனை உள்ளே கணைகள் பரப்பி, கதிமனைகள் உள்ளே கணைகள் பரப்பி இயங்குகின்ற புருவ நடுவில் அருள் ஒளி கதிர்கள் பரவ எதிர்மலையாமல் இருந்தனன் தானே. வேறுபாடின்றி இரண்டர கலந்த இறைவன் இருந்தான் பதிமனை உடம்பு. இப்போ இவங்க பொருளோட சொல்லிட்டாங்க. நம்ம யதார்த்தமா சிகாரம் சைவநெறி பாடசாலையில இந்த பாட்டு நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அவர் என்ன சொல்றாருன்னா, மதினா வெண்ணிலா, அந்த வெண்ணிலா விரிகின்ற கதிர்கள் 16, பதிமனை 100 124 அப்படின்ற பாட்டு ரெண்டாவது வரைக்கும் என்ன சொல்றாங்க, 224 நாளங்கள் இருக்குது, உணர்வு நாளங்கள் இருக்குது. இடுப்புல இருந்து சென்சார் பாயிண்ட் தொட்ட உடனே கூச்சம் வரும், தொட்ட உடனே ஒரு மாதிரி கிளர்ச்சி அடையக்கூடிய இடங்கள்லாம் இருக்கும். 224 மையங்கள் இருக்குது உடம்புல. எத்தனை மையம்? இந்த அக்கு பிரஷரு, இந்த அக்கு பஞ்சரு, இவங்க எல்லாம் பயிற்சி கொடுப்பாங்க அந்த புள்ளியை கரெக்டா. அம்மா அமைச்சிட்டாங்க, விஜய் அம்மா. நன்றி விஜய் அம்மா. கரெக்டா நேத்து காப்பாத்துறாங்க, இன்னைக்கும் காப்பாத்துறாங்க. நன்றி 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 நன்றிமா நன்றிமா நன்றிமா. நான் அதையும் வாச்சிடுறேன். அம்மா அமைச்சதே அவன் வாச்சிடுறேன். சிவ சிவா திருச்சிட்டம்பலம். திருச்சிற்றம்பலம். சந்திரனிடமிருந்து எழும் கலைகளை
போல 16 இதழ்களை உடைய விசுத்தி சக்கரத்திலிருந்து பொருந்திய உடலாகிய மனையில் 220 உலகங்களிலும் ஆகி நடக்கும் உடலில் ஒளி கதிர்களை பரப்பி தத்துவங்கள் ஒன்றுடன் ஒன்று மாறுபடாது சீவன் விளங்குவார்கள். ரைட். இப்படிதான் இது அதுதான் 2 சேம் தான். அப்ப இந்த பாட்டு என்ன சொல்ல வருது நம்ம பார்த்துடலாம். திருச்சிட்டம்பலம் தில்லை யதார்த்தமா நம்ம பார்த்துருவோம். ஆமா, இதனை பிரிச்சு படிச்சாதான் சில பேருக்கு புரியும். மதியின் எழுகதிர் போல 16ஆய் பதிமனை 100 124ஆய் பதிமனை உள்ளே கணைகள் பரப்பி எதிர்மலையாமல் இருந்தனன் தானே. ஆமா, முதல் ஒரு லைன் பார்த்துருவோம். மதியின் எழுகதிர் போல 16ஆய். மதினா அங்க சந்திரன். சந்திரன்னா மனசு. சந்திரன்னா மனசு. அப்போ இந்த மனசை கொண்டு போய் புருவ நடுவுல நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கங்க. நேத்தான் சொன்னேன், மாட்டுக்கு ஏதாவது பச்சையை காமிச்சோம்னா என்ன பண்ணோம்? இந்த மனசு காரண காரியம் எல்லாம் இயங்காது. வா, உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன், உனக்கு நான் ஸ்கூட்டர் வாங்கி தரேன், அங்க வந்தேன்னா உனக்கு இது வாங்கி தரேன், இந்த முறை நீ பாஸ் பண்ணிட்டு உனக்கு நான் வண்டி வாங்கி தரேன். அப்ப இந்த காரணத்தோட தான் மனம் இயங்கும். ஒரு தவத்துல உட்கார்ந்தா கூட காரணத்தை கேட்கும். எனக்கு என்ன கிடைக்கும் தான் கேட்கும். எனக்கு என்ன லாபம் தான் கேட்கும். ஒரு காரியத்துக்கு நீங்க போறீங்கன்னா அங்க போனா எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம்னு ஒரு மனசு கேட்டுச்சுனாலே அது இப்ப காரணத்தோட தானே இயங்குது. அப்படி பழகிடுச்சு அது. எனக்கு என்ன வாங்கி தருவேன், நான் வரேன் உன் கூட, எனக்கு என்ன வாங்கி தருவேன். அப்போ இதுதான் காரணம். அப்போ இந்த மனச சொல்லணும், நீ கழுத்து கீழே போனீன்னா தேஞ்சு அழிஞ்சு செத்து தான் போவ, உனக்கு மேலான வீட்டை காமிக்கிறேன் வா, அது புருவ நடுவுல இருக்குது, கீழே போனேன்னா இந்திரியங்கள்ல மாட்டி செத்து போயிடுவ, தேஞ்சு சின்ன பின்னமா ஆயிட்டு போயிடுவேன். அப்படி போகாம ஒரு மேலான வீடு இருக்குது, ஒரு வஜ்ரமான தேகத்தை நீ அடையலாம், ஆரோக்கியத்தை அடையலாம், மேலான வீட்டை நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த மனசுக்கு ஒரு பச்சை புல்ல கொடுக்கணும். நிலையில்லாததை தேடி ஏன் நாசமா போற, ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, இதை அறிந்து நடந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. மனசுக்கு சஜஷன் கொடுக்கணும். ஏன்னா மனசு எதையுமே எதிர்பார்த்தா நடக்கும். மனசை பொறுத்தவரையிலும் காரண காரியத்தோட தான் இயங்கும். எனக்கு நான் வரேன், எனக்கு என்ன வாங்கி தரேன், எனக்கு என்ன லாபம் அங்க வந்தா சொல்லு பார்க்கலாம். அப்ப இந்த மனம் காரணத்தோட தான் ஒரு பயணத்தையே செய்யும். அங்க போனா தீர்வு கிடைக்குமா, இங்க போனா, அப்ப மனம் காரண காரியத்தோட. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இது உள்ள நீங்க வந்திருக்குன்னா ஏதாவது காரணம் இருக்கும், பிறகு காரியம் இருக்கும், அதுக்கு மூலம் கர்த்தா இருப்பாரு. அப்ப இந்த மனசை வேலை வாங்கணும்னா எப்படி குழந்தைங்களுக்கு நான் சைக்கிள் வாங்கி தரேன், வண்டி வாங்கி தரேன், அப்பா உனக்கு பிஸ்கெட் வாங்கி தரேன், உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை வாங்குறாரு இல்லையா, அது மாதிரி தான் அந்த மனசு. அப்போ தவத்துக்கு அந்த மனசை கூட்டின்னு வர்றதுக்கு ஒரு உபாயம் என்னன்னா, உனக்கு மேல் வீடு வேணுமா கீழ் வீடு வேணுமா, உனக்கு நல்லது கெட்டது தெரியலையா, நட்சத்திரங்களை எண்ண முடியுமா, ஒருபோதும் எண்ண முடியாது. ஆசைகளை தீர்த்து வைக்க முடியுமா, தீர்த்து வைக்க முடியும். யாரையும் திருப்திப்படுத்த ஒருபோதும் ஒருத்தரை திருப்திப்படுத்தவே முடியாது. எழுதி வச்சுங்க, ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதிக்கங்க. யாரையும் இங்க திருப்திப்படுத்த முடியாது. இது ஒரு முடியாத பொருள். இது எல்லா ஞானிகளுமே சொல்லிட்டாங்க. யாரும் இங்க திருப்திப்படுத்தவே முடியாது, திருப்தி அடையவும் முடியாது. இந்த உலகியல்ல திருப்தி அடையவே முடியாது. அதுதான் நட்சத்திரத்தை நான் ஒரு உதாரணம் சொல்றேன். என்ன முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது எண்ணின்னு உட்காந்துருக்க முடியுமா, மணல் அளக்க முடியுமா? அப்ப நிறைவா வாடுறது என்னன்னா அன்பா வாடுறதுதான். முடிஞ்சு போச்சு. அப்ப நிறைவு மனசு அன்புல தான் இருக்குது. அதான் போதும் என்ற மனமே பொன் செய்ய மறந்து. அப்ப போதும்ன்ற மென்டாலிட்டி என்னைக்கு அந்த மனசுக்கு வருதோ அப்பவே அது தேறிடுச்சுன்னு அர்த்தம். கஞ்சோ கூட இருக்கிறத சாப்பிட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த மனோநிலை சொர்க்கம். அப்படி இந்த மனசை கொண்டு போய் கீழ் வீட்டுல விடாம, இடுப்பு வயிறு மார்பு இங்கெல்லாம் கவனத்தை செலுத்தாம மேல கொண்டு போய் தொண்டைக்குடியெல்லாம் நிறுத்தாம நீட்டா போயிட்டு புருவ நடுவில் நிறுத்துறதுக்கு அங்க போனா சாமியோட திருவடி பார்க்கலாம்,
அப்படின்னு மனசுக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும். யார் மனசுக்கு? அவங்க மனசுக்கு சொல்லணும். இங்க பாருடி, புத்தியை கீழே கொண்டு போகாத, அங்க போனீங்கன்னா என்ன நடக்கும்? இதான் நடக்கும். அது இடுப்புக்கு. இங்க பாரு, வயிறுக்கு. தீனியேன்னு இருக்காத. அடுத்து மார்பு. இங்க பாரு, நீ ஏங்குற அன்பு ஒருபோதும் கிடைக்காது. இந்த உலகத்துல கிடைக்கிறதுலாம் பொய்யான அன்பு. ஆண்டவன் மேல அன்பை வை. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் அட்வைஸ் பண்ணணும். இடுப்புக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும்? இங்க பாரு, இது நிறைவடையாது, இது ஒரு ஓட்டப்பானை. வயிறுகிட்ட சொல்லணும், இங்க பாரு, தீனியேன்னு இருக்காத, தின்னு தின்னு தூங்காத. சாப்பிட்றது, பேல்றது, சாப்பிட்றது, தூங்குறது, இப்படியே போயிடாது. அவ்வளவுதான். அப்போ வயிற்றுக்கு அட்வைஸ். மனம் அங்க போய் மாட்டிக்கும். இடுப்புல போய் மாட்டிக்கும். அப்புறம் வயிற்றுல போய் மாட்டிக்கும். அப்புறம் மார்புல வந்து மாட்டிக்கும். எனக்கு சுகம் கிடைக்கணும். யாராவது அன்பு செலுத்த மாட்டாங்கல்ல எங்களை? சத்தியமா கிடையாது. எல்லாமே டெம்பரவரி தான். அப்போ அதுக்கும் அட்வைஸ் பண்ணணும். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி அன்பு இங்க யாரும் கொடுக்க முடியாது. உனக்கு மேல இருக்கிற வீட்டுல தான் உனக்கு சாமி தான் கொடுக்க முடியும். மேலான அன்பு சாமி கிட்ட தான் இருக்கு. அதான் இரவாத இன்ப அன்பு வேண்டி எங்க வந்துட்டாங்க? காரைக்கால் அம்மையாரு மேல வந்துட்டாங்க, மேல் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த மனசுக்கு இந்த உலகம் போய் இந்த உடம்புல இருக்கிற ஆதாரங்கள்லாம் விலக்கி விலக்கி என்ன பண்ணணும்? பக்குவப்பட்டு கொண்டு வந்து மேல சேர்த்துடணும். அப்போ அதுக்கு மனசுக்கு சஜஷன் சொல்லணும். இது நிலையில்லாதது, இது நிலையானது அப்படின்னு அந்த மனசுக்கு சஜஷன் சொல்லி அறிவுரை சொல்லி முதுகெலும்பை நேரா வச்சு சின்முத்திரையை பிடிச்சி, இதுதான் நாமளே வின் பண்ற ஒரு கலை. இடுப்பை கடக்கணும், அப்புறம் வயிற்ற கடக்கணும், அப்புறம் மார்பை கடக்கணும். இது மும்மூர்த்திகள். இந்த மும்மூர்த்திகளை கடக்கிறதே படாத பாடுபடணும். நீங்க பிரம்மா அந்த இடுப்பை விட்டு வரமாட்டாரு. அவருக்கு நான்ன்றது ரொம்ப பிடிக்கும். அவருக்கு தேகம்னா ரொம்ப பிடிக்கும். இன்னொரு தேகத்துல பாயனன்னு ரொம்ப பிடிக்கும். அடுத்து மனசு, நாராயணன், அவன் தான் வயிறு. அவனுக்கு தீனின்னா ரொம்ப பிடிக்கும். சுக்கிலத்தை உற்பத்தி பண்ணிக்கினே இருக்கணும். சாப்பாட்டை ஜீரணம் பண்ணி உற்பத்தி பண்ண நம்ம தீனி. அடுத்து ருத்ரன், அவனுக்கு அன்புனா ரொம்ப பிடிக்கும். ருத்ரன் மார்பு இருக்கு இல்லையா, அது எதால் ஆனது? அன்பால் ஆனது. அநாகத சக்கரம் அன்பால் ஆனது. அவனுக்கு அன்பு வேணும். யாராவது அன்பு காமிக்க மாட்டாங்களா? இதே தான் அதுக்கு ஏக்கம். அப்போ அவனையும் வின் பண்ணணும். அப்ப இரவாத அன்பு இது இல்லடா, இந்த அன்பு நமக்கு பொய்யானது, மேலான அன்பு சாமி கிட்ட தான் கொடுக்க முடியாது, பொருவ மதியில் தான்டா இருக்குது அப்படின்னா இதை மூணுத்தையும் வின் பண்ணணும். இடுப்பை வின் பண்ணணும், வயிற்றை வின் பண்ணணும், மார்பை வின் பண்ணணும். இந்த மூணுத்தையும் கடந்தா நீங்க ஞானி. தன்னை அறிந்த ஞானியா மாறுறீங்க. அப்ப இந்த மூணுத்தையும் கடந்து இந்த மனசுக்கு சஜஷன் சொல்லணும். இங்கெல்லாம் நீ மாட்டிக்காத, மாட்டிக்கணும்னா என்ன ஆயிடும்? அவ்வளவுதான். இதுதான் நரகம். இந்த நரகத்துல இருந்து மீண்டு கொண்டு போறதுதான் குருநாதர். இங்க பாரு, இங்க லாக் ஆயிடாது, இதுல லாக் ஆயிடாது, அதுல லாக் ஆயிடாது. அப்படியே மனசை கொண்டு வந்து சஜஷன் சொல்லி கரெக்டா பொருள் நிறுத்தி, அப்ப பேரானந்த சத்து சித்து ஆனந்தம். அப்ப உயிர்நிலைன்னா என்ன? எல்லாரும் உயிர்நிலைன்னா இடுப்புல நினைச்சாங்க. உயிர்நிலைன்னா பொருள் நடுதான். அந்த இடத்துல அடிபட்டா உயிர் போயிடும். எத்தனை பேருக்கு தெரியும்? புருவ நடுவுல அடிபட்டுச்சுன்னா உயிர் போயிடும். அதே மாதிரி கீழையும் அடிபட்டுச்சுன்னா உயிர் போயிடும். ரெண்டுமே உயிர்நிலை தான். போகத்துக்கு கீழே, யோகத்துக்கு மேல, ரெண்டுமே உயிருடைய இருப்பிடம் தான். இந்த உண்மையை தெரிஞ்சு கரெக்டா கொண்டு போய் அந்த பொருள் நடுவில் நிறுத்தி மேல நிறுத்துறது தான் பெரிய கலை. அதான் மதியின் எழுகதிர் போல 16ஆய், பதிமனை 100 124ஆய். அப்போ கீழே இருக்கிற இந்த 3 லோகம் இருக்கு இல்லையா, பிரம்மா என்ற இடுப்பு லோகம், அப்புறம் வயிறு என்ற நாராயணன் லோகம், ருத்ரம் என்ற மார்பு லோகம். இது மூணுமே கடவுள் வசிக்கிற இடம் தான், மும்மூர்த்திகள் இருக்கிற இடம். அதனாலதான் அதை கடந்து வர முடியல நம்மளால. அவங்க சொல்றதை நம்ம செஞ்சே ஆகணும். பிரம்மா விருப்பப்படுவார். அலரவன் ஆசை படவும் நின். அப்ப அவனுக்காகத்தான் சாமி கீழே இறங்கி வர்றார் கபாலத்துல இருந்து. நான்முகன் விரும்புறான், நாராயணன் விரும்புறான். சரி, இவங்க 2 பேரும் ஆசையை நிறைவேற்றிட்டு வரணும் தான் சாமி கீழே இருக்கிறார். பாக்குறாரு, இவங்க 2 பேரும் அடங்க மாட்டான்னு சொல்லி தான் உயிரை எடுத்துடுறாரு. ஏமா எப்ப வரான்? இவன் ஆசைப்படுறதை நிறுத்தவே மாட்டேன்றான், இவன் சாப்பிட்றது நிறுத்தவே மாட்டேன்றான். அப்ப 2 பேருக்கும் ஒரு பாடம் கப்பிக்கு தான் என்ன பண்றாரு? யமனை கொண்டாரு. போதும், உங்களுக்கு ஜட்மெண்ட் டே வந்துச்சு, போங்க. மும்மூர்த்திகளுக்கும் ஒரு விடுதலை கொடுக்குறாரு சாமி. அப்ப நல்வினை தீவினை அடிப்படையில போதும், நான் சொல்றதையும் கேட்க மாட்டேங்க, மேல் வீட்டுக்கு வரவும் மாட்டேன்றீங்க, அப்ப செத்து போங்க அப்படின்னு திருப்பி பிறவிடுங்க, போங்க. சாபம் விட்டுறாரு சாமி. மேல் வீட்டுக்கு வர்றதே இல்லை.
அப்ப குருநாதர் நமக்கு கிடைக்கவே இல்லை. இந்த ரகசியத்தை நமக்கு உணர்த்தவே இல்லை. அப்ப இது மூணுத்தையும் லாக் ஆகாம மும்மூர்த்தி கிட்ட மாட்டி, மும்மூர்த்தினா என்னன்னு இப்ப தெரிஞ்சு போயிருக்கும் உங்களுக்கு. இந்த மும்மூர்த்தி கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்காம எம்பெருமானுடைய வீட்டு மேல் வீட்டுக்கு வர்றதுக்கான வழியே அவர் சொன்னாரு. அவர் தான் சிவாச்சியார். அதை தான் அந்த முதல் இந்த மதியை கொண்டு போய் அங்க நிறுத்தணும். இந்த சந்திரன் ஆகிய மனசை கீழே கொண்டு போய் நிறுத்தாம, கீழே இடுப்புல நிறுத்தாம, வயிற்றுல நிறுத்தாம, மார்பிள் நிறுத்தாம, தொண்டைக்குழியில நிறுத்தாம, கரெக்டா புருவமதியில நிறுத்தி எம்பெருமானையே பார்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா யூ ஆர் த கிரேட். அன்னைக்குதான் நீங்க ஆம்பளை, அன்னைக்குதான் நீங்க மெச்சூரிட்டி, அன்னைக்குதான் நீங்க முக்தி அடைஞ்சவங்க, அன்னைக்குதான் வந்து நீங்க எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அப்போ ரெண்டாவது நான் 10 100 124 அப்படின்னா 224 மையங்கள் உணர்வு நாளங்கள் இருக்கு. இந்திரலோகம் இருக்கு. தொட்டா சுகமா இருக்கும் அந்த இடங்கள்லாம். இந்திரன் வேலை செய்யறான் உடம்புல. இந்திரியங்களுக்கு தலைவன் இந்திரன். இந்திரலோகத்தில் இருக்குன்னு சொல்ல. இந்திரலோகம்னா என்ன? சதா என்ஜாய்மெண்ட். சோமபானம், சுராபானம், ரம்ப, ஊர்வசி, மேனகை எல்லாம் உள்ள இருக்கிறாங்க. எல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள் தான், வேற ஒண்ணுமே இல்லை. மேனகைன்னு ஒரு நரம்பு இருக்குது, ரம்பைன்னு ஒரு நரம்பு. அந்த நரம்பை தொட்டவன உடம்பு சிலாகித்து ஆடும். இதான் அனாட்டமி. அனாட்டமி படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். சிவசிவா, திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். இந்திரலோகன்றது உள்ளதான் இருக்கு. இந்திரனுடைய பொண்ணை தான் யார் கல்யாணம் பண்ணிக்கிறது? சொல்லுங்க பாப்போம். முருகபெருமான் தெய்வானை. அது உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு கூத்து. இச்சா சக்தி, கிரியா சக்தி. இச்சா சக்தி, கிரியா சக்தி. அவன் கீழே வந்து இறங்கி வேலை செய்யணும்னா அவனுக்கு ஒரு கீழே ஒரு சக்தி தேவைப்பட்டது. அதுக்கு பேர் தெய்வ ஆணை. ஆமா, நீங்க பாருங்க, இந்திரனுக்கும் வெள்ளை யானை, கணபதிக்கு கணபதியே கருப்பு யானை தான். முருகபெருமான் கோயில்ல போனீங்கன்னா யானையே வாகனமா இருக்கு. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? முருகபெருமான் கோயிலுக்கு போனா யானையே வாகனமா இருக்கு. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? திருத்தணியில பாத்தீங்களா? திருத்தணியில பாத்தீங்கன்னா யானையே வாகனமா இருக்கும். இளையனா வேலூர் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கேயும் யானை வாகனம். ஐயா எங்க கோயில கூட எங்கம்மா? மருதாம்பிகை சமேத மல்லீஸ்வரர் கோயில கூட முருகப்பெருமானுக்கு யானை தானே இருக்கும். ஏன் இது மாதிரி வச்சிருக்காங்கன்னு அப்புறம் தெரியலன்னு வந்துருவாங்க. அதான் அப்ப யானைன்றது ஓங்காரம். அந்த ஓங்காரத்தையே வாகனமா வச்சிருக்கோம்னா முருகப்பெருமான். ஒலி ஒலி ஆள்றது, ஒலி ஒலி ஆள்றது. ஆனா அக்கூர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, கைத்தல நிறைக்கணில. மீட் போடுங்க சொல்றேன். அப்போ ஓங்காரத்தை ஆளக்கூடியவனாக முருகப்பெருமான் இருக்கிறான். அதான் யானை வாகனம். அப்போ கீழே இறங்கி வரும்போது அந்த தெய்வ யானையை அவன் மணந்து கொள்கிறான். மீட் போட்டுங்க, எல்லாம் மீட் போட்டுங்க. தெய்வ யானையை அவன் மணந்து கொள்கிறான். மீட் போட்டுங்க. சௌந்தர்ய லலிதா மீட் போட்டுங்க. மீட் போட்டுங்க. போட்டுருங்க. போட்டா தான் எனக்கு சத்தம் இல்லாம இருக்கும். அப்போ ஆட்சி செய்யணும். மீட் போடுங்கம்மா, மீட் போடுங்க சாமி, மீட் போடுங்க. மியூட்னா தெரியலையா? போடுங்கம்மா, அது புள்ளில கை வைங்கம்மா, பச்சை கலர் பட்டன்ல கை வைங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர், வெரி குட். அந்த பச்சை கலர் பட்டனுக்கு அடுத்து சிகப்பு கலர் பட்டன் அழுத்துறாங்க சில பேர். கரெக்டா அந்த பச்சையில கை வச்சுன்னா நின்றுடும். சொல்ல வந்து விஷயத்த சொல்லிட்டு. அப்போ முருகபெருமானுக்கு இளநாவேலூர், திருத்தணி இப்ப சொன்னாங்கல்ல. அப்ப பழைய கோயில்லாம் பாத்தீங்கன்னா முருகபெருமானுக்கு வாகனம் யானையா தான் இருக்கும். அப்ப 224 இந்திரிய புள்ளிகள் இருக்கு. அவனுக்கு இந்திரலோகம்னு பேரு. அந்த இந்திரலோகத்துல தலைவன் இந்திரன். அவன் இந்திரனுடைய மகள் தான் தேவி யானை. அப்போ நான் கொண்டுதான் இந்திரியங்கள் வேலை செய்து அந்த நரம்புகளை தொட்டவுடனே சிலாகித்து இந்த உடம்பு வேலை செய்யும். அதுதான் சூத்திரம், காம சூத்திரம். அவனுக்கு அதான் வேலை. நம்ப மேனகை ஊர்வசி இந்த உடம்புக்குள்ள வச்சுக்கின்னு இந்த உடம்புனால. அப்போ இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே மாணிக்க வாசகர் என்ன சொல்லிட்டாரு? அவங்ககிட்ட மாட்டிக்காத. யாருகிட்ட மாட்டிக்காத? இந்திரங்கிட்ட மாட்டினா அவன் கீழே போய் என்ன பண்றான்? ரொம்ப மேன ஊருக்கு காமிச்சு கீழோகத்தை தள்ளிமை விட்டுருவான். ஆனா அது சுகம்தான். ஏன்னா உற்பத்தி பண்றதுக்காக இந்திரன் தேவைப்படுகிறான். இது வரைக்கும் காமனை யாராலும் பார்க்க முடியாது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா
சாமி எரிச்சிட்டார். சாமி எரிச்சிட்டார். அதனாலதான் அவன் வரும்போது ரதியால மட்டும்தான் பார்க்க முடியும். ரதியால மட்டும்தான் காமனை பார்க்க முடியும். ஏன்னா சாமி எரிச்சிட்டாரு. அப்போ இந்திரியம் இந்திரலோகத்திற்கு காமன், அப்புறம் வந்து ரதி, இவங்க எல்லாம் கீழ் லோகத்துல இருக்கக்கூடியவங்க. நான் சொன்ன இந்த மும்மூர்த்திகள் எல்லாமே 36 அது என்னது ஒண்ணு, அந்த 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, அது மொத்தமே நம்ம உடம்பு தான். எல்லாமே நம்ம நரம்பு தான். அதுல குறிப்பா 224 மையம் இருக்கு. அந்த 224 மையங்களும் தொட்டா உடம்பு வேலை செய்யும், இந்திரியங்கள் வேலை செய்யும். அந்த 10 100 124 கதிமனை உள்ளே கணைகள் பரப்பி அத்தனை உணர்வு நாளங்களையும் கொண்டு போய் எங்க நிறுத்தணும்? கதி, கதிமனை. கதினா மூச்சு. சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார், சிவ சிவ என்ன சிவகதி தானே. அப்ப கதினா மூச்சு. அப்ப 3வது வரி என்ன சொல்றதுன்னா, கதிமனை உள்ளே கணைகள் பரப்பி, கணைகள்னா அங்க புருவ நடுவுல அந்த வரக்கூடிய அந்த கணைகளை பரப்பி அங்க கூடிய ஒளியை நம்ம பார்க்கணும். அப்படியே பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். கதின்னா அதுதான். நீ என்ன கதி அடைவியோ, நீ நல்ல கதி அடைவேன்னு சொல்றாங்கல்ல, அப்ப கதினா மூச்சு. அந்த மூச்சை யார் அடையிறாங்களோ அவங்க தான் கதி அடைஞ்சவங்க, சிவபெருமான். அப்போ உள்ள சிவாய நமன்னு மூச்சை உள்ள இழுத்து நமச்சிவாயன்னு வெளியே விட்டு யார் ஒருத்தர் புருவ நடுவுல லயிச்சு இருக்கிறாங்களோ அவங்க தான் சிவகதி அடைந்தவர்கள். அப்போ மதியின் எழுகதிர் போல 16 10 100 124 கதிமனை உள்ளே கணைகள் பரப்பி யார் ஒருத்தர் ஆடாம அசையாம புருவ நடுவுல லயிச்சு அப்படியே கொண்டிட்டாங்களோ எதிர்மலையாமல் இருந்தனன் தானே. அந்த புருவ நடுவுல அந்த ஒளிக்கதிர்கள் பரப்பி எதுவும் எதிர்மலையாமல், என்னுடைய மனசு அலையாமல், ஆடாம அசையாம ஏகாந்தமாக இருந்தனன் நானே தானே அப்படின்னு திருமூல சொல்றார். அப்போ அடி எவ்வளவு பெரிய சூத்திரம் பாருங்க. அப்போ பதிமனைனா உடம்பு, கதிமனைனா இயங்கும் புருவ நடு, கணைனா கதிர். மாறுபாடு இல்லாம சாமியோட நான் ஒன்றிட்டேன். நீங்களும் எப்போ ஒன்ற போறீங்க? இதான் கேள்வி. அவர் சொல்லிட்டார், நமக்கு சொல்லிட்டார். அப்போ எவ்வளவு பெரிய சிரமம் இந்த உடம்பை எதிர்கொள்றது, இந்த மனசை எதிர்கொள்றது எவ்வளவு பெரிய சிரமம். இந்த உடம்புக்கு சாப்பாடு முக்கியம், இந்த மனசுக்கு ஆசை முக்கியம். மனசுக்கு வேலை என்ன? ஆசைப்படுறது, தாவுறது. இந்த உயிருக்கு மேலன்னா மயங்கிறது. இந்த உயிருக்கு என்ன? மயங்கம்தான். எதை பார்த்து ஒன்னாலும் மயங்கிடும். ஆடி காரை பார்த்தாலும் மயங்கிடும், பொம்பளையை பார்த்தா மயங்கிடும். ஆக மயங்கி மயங்கி நின்றுடும். அது உயிருக்கோட இயல்பே என்ன தெரியுமா? மயங்குதல் தான். மயக்கிடும் அப்படியே வந்து. அதான் மாயை. உடம்புக்கு தீனி வேணும், மனசுக்கு ஆசை வேணும், இந்த உயிருக்கு மயக்கம் வேணும். இந்த 3த்தையும் கடந்துட்டீங்கன்னா நீங்க தான் ஞானி. அவ்வளவுதான். ஓ, அப்போ உடம்பு வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கெட்டிக்காரி. மனசை கடந்துட்டீங்கன்னா நீங்க கெட்டிக்காரி. அதுக்கப்புறம் மயக்கத்தை கடந்துட்டீங்கன்னா நீங்க கெட்டி, அப்புறம் நீங்க தான் வாழும் பராசக்தி. ஏன்னா சிங்கத்தை கீழே உடல்ல இல்ல, மேல கொண்டாந்து நிறுத்திட்டீங்களா புருவ நடுவுல. அப்போ அடி இந்த 3 பட்டறையை கடக்கணும். முதல் பட்டறை பிரம்மாவுடைய வீடு ஆணவம் என்கிற மண்ணு, அந்த மண்ணை கடக்கணும். 2வது பட்டறை மனம்ன்ற நீர், கடல், ஒருபோதும் அடங்காது, அலைமகள். இங்க சரஸ்வதி, இவ வாய் அடங்காது. நாக்கு. அப்ப உடம்புன்றதுல பிரம்மாவுக்கு பொண்டாட்டியா நாக்க வச்சிருக்கிறார். பிரம்மனுடைய மனைவி பேர் என்னது? சரஸ்வதி. சரஸ்வதினா யாரு? நாக்கு. அப்போ இந்த வாய் அடங்கணும், நான் அடங்கணும். யாகா வரா எனும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. அப்போ எதை காக்கலனாலும் நாக்க காப்பாத்தணும், சரஸ்வதியை காப்பாத்தணும். எதுக்கு வம்பு? சொல்லுவான பிரச்சனை ஏற்படுவான. யாகா வராயினும் நாகாக்க. அப்போ இந்த உடம்புன்ற ஆணவத்தினுடைய பொண்டாட்டியா யாரு இருக்குதுன்னா சரஸ்வதி இருக்கிறா. அவளுக்கு சரசம் ஆடுவாள். அவ வாயாடி அவளுக்கு பேரு. அவளை வின் பண்ணவே முடியாது. கலை மகள்னு அவளுக்கு பேர். இவளை கடக்கணும்.
இவங்களை கடந்தோம்னா அடுத்து நாராயணன். அதான் மனசு. இது ஓயாது. இது ஓயவே ஓயாது. ஒரு அலை வந்தா இன்னொரு அலை வரும். இன்னொரு அலை வந்தா இன்னொரு அலை வரும். இன்னொரு அலை வந்தா இவனும் ஓய மாட்டான். இவனுக்கு கால் பிடிச்சுன்னு விடுறதுக்கு ஒரு ஆளு. அதுக்கு மகாலட்சுமின்னு பேரு. அவன் அது அந்த உடம்பு இருக்கிற லோகம் பிரம்மலோகம். மனம் இருக்கிற லோகத்துக்கு வைகுந்தன்னு பேரு. இது அடங்காது. அதுல இவர் என்ன பண்ணுவாரு, நல்லா ஒரு பாய் மாதிரி பாம்பை போட்டு படுத்துக்குவார். சாப்பிடுறது படுத்துக்கிறது, சாப்பிடுறது படுத்துக்கிறது, ஜீரணம் பண்றது, அவ்வளவுதான். கோவிந்தா கோவிந்தா. அந்த அம்மா காலை பிடிச்சிருது. அப்ப சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆன உடனே மஞ்சள் கலர்ல மாறிடும். அது வந்து எசன்ஸா மாறும். அதுதான் சுக்கிலமா மாறும். அதான் விந்து. சாப்பாடை தின்றது மெல்றது எல்லாம் பிரம்மா. ஜீரணம் பண்றது எல்லாம் நாராயணன். அதை எடுத்து யூஸ் பண்றது ருத்ரன். போதுமா? இதான் மும்மூர்த்தியோட வேலை. அப்போ உடம்ப கடந்துட்டீங்க, இப்ப மனசை கடந்துட்டீங்க. சுக்கிலத்தை உற்பத்தி பண்ணிட்டான். உற்பத்தி பண்ண சுக்கிலத்தை வெளியே போட வைக்கணும்ல. அந்த எசன்ஸ் எல்லாம் ரத்தம் சதயமா மாறணும்ல. அப்ப எலும்பு மஜ்ஜையா மாத்துறதுக்கு ருத்ரன் என்ன பண்றான், இதயத்துல ஹார்ட்ல ஆடுறான். ஆடி என்ன பண்றான், உடம்புல இருக்க எல்லா பார்ட்லயும் கொண்டு போய் சேர்க்கிறான். இவன் தான் ருத்ரன். ஏதோ ஒரே டான்ஸ். ருத்ரனுக்கு எப்பவுமே டான்ஸ் தான். அதான் கைலாய வாத்திங்க. சாவு மூலம் முதற்கொண்டு எல்லாமே அவனுக்கு பிடிக்கும். அவனுக்கு பிடிச்சதே இந்த சாவு மூலம் தான். ருத்ரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் அழித்து ஒழித்தல். அவன் எங்க இருக்கிற மார்பிள் இருக்கிறான். டான்ஸ் தான், ஒரே கூத்து தான். எந்த மூலத்துக்கு ஆள்னா சாவு மூலத்துக்கு இந்த உயிர் என்ன பண்ணும், ஆடும். அதுதான் செத்தவன் வீட்டுல அதை அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் எழுந்து வந்துட மாட்டானா, அந்த உயிர் வேலை செய்யாதான் இருக்கான். அப்ப ருத்ரன் இருக்கிறானா இல்ல? அப்ப யாரும் பல்ஸ் பாக்குறாங்கல்ல? பல்ஸ் இல்லைங்க. தொட்டு பார்க்க நாடி பார்த்து யாரை பாக்குறாங்க? ருத்ரனை தான் பாக்குறாங்க. கையை பிடிச்சி யாரை பாக்குறாங்க? உடம்பு இருக்குதான்னு பாக்குறாங்களா இல்ல மனசு இருக்கான்னு பாக்குறாங்க? உடம்பு. அவன் ரெண்டு பேரும் இருக்க மாட்டான். ருத்ரன் இல்லைன்னா இருக்க மாட்டான். அப்ப தொட்டு பார்த்தோன்னா உயிர் இருக்குதான்னு பார்ப்பான். அந்த உயிர் தான் ருத்ரன். அவன் எப்படி ஆடுறான்னா அவன் ஆட்டம் இருக்குதான்னு பார்ப்பான். அதுதான் சாவு மூலம் வைக்கிறது. அப்படியாவது உயிர் இருந்தா என்ன பண்ணும், அந்த ஆட்டத்துக்கு வெளியே வந்துருமா. அப்ப இந்த உடம்புக்குள்ள நடக்கிற இந்த ரசாயன மாற்றங்கள் இப்ப நான் சொல்லிட்டு வரேன். உடம்புனா என்ன, ஆணவம்னா என்ன, பிரம்மான்னா யாரு, பிரம்மாவுடைய பொண்டாட்டின்னா என்ன, நாக்குன்னா என்ன, மனம்னா என்ன, மனம்னா என்ன, அலைக்கடல்னு சொன்னேன். அப்ப அலை போல வந்து அவன் படுத்திருப்பான். மகாலட்சுமினா சுக்கிலன்னு சொன்னேன். அப்போ உடம்பு மனசு இந்த ரெண்டு ஏரியாவை கிடக்குது. பிரம்மலோகத்தை கிடக்கிறது ரொம்ப சிரமம். அப்புறம் வைகுந்தம் ஆகிய சொர்க்கம், அதாவது என்னது, அயன சயனத்துல ஜாலியா இருக்கணும். அரங்கன், அதுக்கு திரு அரங்கன்னு பேர். அதுக்கு திரை அரங்கன்னு சொல்றாங்கல்ல, உள்ள போனா என்ஜாய்மெண்ட் தானே. அதான் நாராயணன். லக்ஸூரியஸா இருக்குது. மகாலட்சுமியோட செல்வாக்கோட இருக்குது. பிரம்மலோகம் கல்வியால் ஆனது, வைகுந்தம் செல்வத்தால் ஆனது, சொகுசு. ருத்ரலோகம் என்ஜாய்மெண்ட், ஆட்டம். எப்படி என்ஜாய்மெண்ட், அதான் மேல மாறுது, குதிக்கிறது. அதான் ரொம்ப ஆடாதடா அடங்கிட்டன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஆட்டம் தான் இறைவன். அதான் ருத்ரனுடைய ஆட்டம். அதான் மேல ருத்ரம். அப்போ ஹார்ட் பீட். இது எல்லாமே மும்மூர்த்திகள் செய்யற விஷயம். இந்த லோகங்களை கடக்கிறது தான் ரொம்ப சிரமம். இது எல்லாமே இந்திரியம். இது 33 கோடி தேவர்கள், இந்திரன், சந்திரன், அட்டத்திக்கு பாலர்கள் எல்லாமே உடம்புக்குள்ளதான் இருக்கிறாங்க. அதனாலதான் ஊன் உடம்பே ஆலயம்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். யாரு? திருமூலர். அப்போ கதிமனை உள்ளே கணைகள் பரப்பி, கதின்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சா, அந்த கதி தான் மூச்சு. அப்ப இந்த மும்மூர்த்திக்கும் இந்த உடம்புக்கும் மனசுக்கும் இயல்பு என்னன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மூணாவதா ஒரு இந்திரியம் இருக்கு, அதான் உயிர். அது என்ன, மயங்கி திரிதல். அதுக்கு மாயைன்னு பேரு. இந்த மாயை இருக்கிறா இல்லையா, அவ ஏமாத்திருவா. இக்கரைக்கு அக்கறை பச்சை எதையாவது சொல்லி இவங்களை ஏமாத்தி, ஆமா அடுத்த வருஷம் நேரம் நீ ஒரு கார் ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு ஏங்க வச்சிருவா. அதுக்கு அடுத்த வருஷம் நீ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்திருவா. ஆக மொத்தம் ஏதோ ஒரு ஆசையை உண்டாக்கி உன்னை என்ன பண்ணணும், பூமியில உன்னை ஏமாத்திடணும். அதான் மாயை. அப்போ ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம் பிரம்மலோகத்துக்கு உண்டானது, கண்மம் வைகுந்தத்துக்கு உண்டானது, மாயை ருத்ரனுக்கு உண்டானது. இந்த மூணுத்தையும் கடந்துட்டீங்கன்னா மும்மூர்த்தியை நீங்க கடந்த மாதிரி. எவ்வளவு சுலபமான, இதெல்லாம் பாசத்துல அடங்கிது. இந்த மூணு லோகத்தையும் கடந்தீங்கன்னா தன்னறிவு பெறுவீர்கள். அப்பதான் நீங்க சிவனடியாரா மாற முடியும். எப்ப சிவனடியார் நீங்க மாற முடியும்? ருத்ரங்கிட்ட வந்த பிறகு நீங்க ஆயிடுவீங்க. ஏன்னா அன்பு வந்துருது இல்ல.
மூணாவது லோகம் அன்பால் ஆனது. முதல் லோகம் கல்வியால் ஆனது. இரண்டாவது லோகம் செல்வத்தால் ஆனது. மூணாவது லோகம் அன்பால் ஆனது. பணம் என்னங்க பணம்? இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மனுஷால குணம் தாங்க முக்கியம்னு சொல்லிட்டீங்கன்னா நீ ருத்ரனுக்கு உண்டானவன். தெருவில் போற நாய் கூட மதிக்காதுங்க. பணத்தை முதல்ல தேடுன்னு சொன்னா அவன் செல்வத்துக்கு உண்டானவன், நாராயணனுக்கு உண்டானவன். நாலேஜ் தான்டா முக்கியம், அறிவு தான் முக்கியம். இந்த உலகத்து அறிவு சொல்றேன் நான், மெய்ஞானத்தை சொல்லல. படிப்பு தான்டா முக்கியம்னு சொன்னா அவன் பிரம்மனுக்கு உண்டானவன். அவ்வளவுதான். முதல்ல படிக்கிற வழியை பார். இது மூணுமே உலகியல் படிப்பு. இது மூணுத்தையும் கடந்து மூணாவது ஒரு அன்புன்ற ஒரு லோகத்துக்கு வந்திருக்கீங்களா, அதுதான் 2 திருவடியில சேர்த்துரும். அப்போ தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வீடு, தன்னுடைய பசங்கள் மேல வச்சுக்கிற அன்பு குறுகிய அன்பு. அந்த அன்பை பிராட் ஆக்கிட்டீங்கன்னா நீங்க தான் கடவுள். இந்த பிராட் மைண்ட் சொல்றாங்கல்ல, அப்போ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிற அன்பை நீங்க என்ன பண்றீங்க? ஸ்ப்ரெட் பண்றீங்க. ஸ்ப்ரெட் பண்ணும்போது நீங்க தெய்வமா மாறுறீங்க. அதான் நீங்க மும்மூர்த்தியில கடந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்றாரு? எதிர்மலையாமல் இருந்தனன் தானே. திருமூலர் அதான் சொல்றாரு. அப்போ இந்த 3 விஷயத்தை கடந்து, அப்பாடி இவ்வளவு பெரிய உலகங்கள்லாம் கடந்து ஒரு நடுவுல லயிச்சிருக்கக்கூடிய வித்தை உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஜீவன் சிவனா மாறுறது இப்படிதான். சிவன் சிவமா மாறுறது இப்படிதான். அப்ப ஜீவன், சிவன், சிவம் 3 நிலைமை. கழுத்துக்கு கீழே இருக்கும்போது ஜீவன், அதே புருவ நடு தொட்ட பிறகு சிவன், அது சகஸ்ராரம் உச்சியை போய் தொட்டுச்சுன்னா சிவம். அது அன்பே சிவம். அப்ப கதின்னா என்ன? மூச்சு. இந்த மூச்சுன்னு ஒண்ணு இல்லைன்னா மும்மூர்த்திக்கு வேலையே இல்லை. பிரம்மாவாலையும் வாழ முடியாது, நாராயணனாலையும் வாழ முடியாது, ருத்ரனாலையும் இருக்க முடியாது. இந்த 3 பேரை யாரை நம்பி இருக்காங்கன்னா மகேஸ்வரன்ற மூச்சை நம்பி இருக்கிறாங்க. அப்ப மும்மூர்த்திகளுக்கு என்ன வேணும்னா மூச்சு வேணும். அப்ப அந்த மூச்சா யார் வருதுன்னா சிவபெருமான், அதாவது இறைவன் இறங்கி வர்றார், மூச்சா இறங்கி வர்றார். அப்போ ஒவ்வொரு மூச்சும் சாமி தான். உள்ள போறது யாருன்னா சாமி தான் போறாரு. இது தெரியாம தான் நம்ம அலைஞ்சுன்னு இருக்கிறோம். என்னைக்கு நம்ம இதை உணர்ந்துருமோ அன்னைக்கே நம்ம மெய்ஞானம் பெற்று விடுகிறோம். போறது இறைவன் தான் இருந்ததுன்னா அப்போ மதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை நீங்களே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ செல்ஃப் லவ் வந்துடும். அப்போ அடி இவ்வளவு நாள் ஆட்டுக்குட்டி தோல் மேல வச்சுன்னு நான் அங்கேயே தேடி இருந்திருக்கிறேனே. அப்ப என் மூச்சா போறது இவன் தானா? திருடன். தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் நன்றே. அப்ப உள்ளங்கவர் கல்வன் என்ன சாமி தான் மறைப்பு ஆற்றல். போறது தெரியாமலே திருட மாதிரி போறாருல்ல உடம்புக்குள்ள. தெரியுதா அவர் போறது? தெரியல. அது தெரியாம தான் நான் உனக்கு புரியல. நான்ன்ற பிரம்மாவுக்கு தெரியல. உள்ள போறது யாருன்னு தெரியாமலே அவன் இருக்கான். செல்வத்தை வச்சுக்கிற நாராயணனுக்கும் உள்ள போறது யாருன்னு தெரியாமல இருக்கான். அதான் அடிய முடியும் பார்க்க முடியலன்னு சொன்னதுதான். நம்மளுக்குள்ள இறைவன் இருக்கிறாரு, ஆனா நம்மளால பார்க்க முடியலன்னு சொன்னா, நம்மளால அடிய முடியும் பார்க்க முடியலன்னா நம்ம ஆணவத்தோட இருக்கிறோம். அதுதான் திருவண்ணாமலை தீபத்துக்கு போறது. திருவண்ணாமலை தீபத்துக்கு எதுக்கு போறோம்? நான்ன்றதுனாலையும் தான்ன்றதுனாலையும் இறைவனை பார்க்க முடியாது. இந்த உலகத்தை உடம்பை கொண்டு பாக்குறவங்களால இறைவனை பார்க்க முடியாது. இந்த உலகத்துக்கு மனசை கொண்டு பார்க்கறவங்களை பார்க்க முடியாது. அப்போ மனசாலையும் உடம்பாலையும் பார்க்க முடியாதுன்றது அடையாளம் தான் திருவண்ணாமலை. அடியும் முடியும் பார்க்க முயற்சி பண்றது ரொம்ப ரிஸ்க். நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன்னு நினைக்கிறது கர்வம், கல்வி கர்வம். அப்போ கல்வியால பெற முடியாது. இந்த உலகத்துல இருக்க எல்லா சொத்தும் எந்த தான். ஏகப்பட்ட ஏக்கரா என் பேர்ல இருக்கு, பல கோடி ரூபாய் இருக்குதுன்னா சாமி ஒன்னாலும் பார்க்க முடியாது. அப்போ கல்வியாலையும் செல்வத்தாலையும் இறைவனை பார்க்க முடியாத அடையாளம் தான் பிரம்மாவும் விஷ்ணுவும். அதுதான் திருவண்ணாமலை. அப்ப சோதியா நிக்கிறார். அடிய முடியும் பார்க்க முடியல. அப்போ 2 ஆணவத்தால 2 அதான் நான் என்கிற நிலைமையினாலும் தான் என்கிற நிலைமையெல்லாம் இறைவனை பார்க்க முடியாத அடையாளம் தான் திரு அண்ணாமலை. அந்த அண்ணாமலை தீபம் எங்க எரியுதுன்னா பொருள் நடுவில் எரியுது. அண்ணாந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையை பார்க்கலாம். அவ்வளவுதான் செய்தி. அப்போ இந்த பாட்டை இன்னொரு முறை பார்த்துடுறேன்.
அப்ப கதின்னா என்னன்னா மூச்சு. இந்த மூச்சு இருந்தா தான் மும்மூர்த்தியும் வேலை செய்யணும். அந்த கதியை குரு உபதேசம். அப்ப இவ்வளவும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா குரு உபதேசம் உங்களுக்கு வேணும். உங்களை நீங்களே செதுக்கணும்னா குரு உபதேசம் இல்லாம இவ்வளவும் நீங்க கத்துக்க முடியாது. உங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்பா இவ்வளவு நாளா இவ்வளவு உண்மை நம்ம உடம்புக்குள்ள இருக்குது, இது தெரியாமலே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இன்னுமா நம்ம ஓடின்னு இருக்கிறோம்? ஓடி 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 உட்கல் அந்த சோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடு வாடு வாடுகின்ற மாந்தர்கள் கோடி 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 என்ன இருந்தோர் கோடியே. அப்படியே தேடியே செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓடி ஓடி செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருக்கிற இடத்த அந்த 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 அது காமிக்க அதை உணர்த்துறதுக்கு ஆள் இல்லை. அதை உணர்த்துறதுக்கு ஆள் இல்லை, பாவம். அப்ப குருநாதர் கிடைக்கல. தொட்டு காமிக்கிறதுக்கு ஆள் இல்லை, சுட்டி காமிக்கிறதுக்கு ஆள் இல்லை, புரிய வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, சொல்லி தரத்துக்கு ஆள் இல்லை. நமக்கு தேடலும் இல்லை. நம்ம பிரம்மாவை தானே தேடணும், உடம்பு தேடணும். ரெண்டாவது செல்வத்தை தேடணும். செல்வத்தை தேடினா எல்லாம் வரும்னு முடிவு பண்ணிட்டோம். பணம் வந்தா எல்லாம் வந்துடும் முடிவு பண்ணிட்டோம். ஆனா பணத்தை தேட ஆரம்பிச்சோம். அட பணம் வந்தா 10 வந்துரும்பா, பணத்தால எதை கொடுத்தாலும் வாங்கிடலாம். அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. இன்னைக்கு எதை ஒன்னாலும் வாங்கிடலாம்னு ஆகிப்போச்சு. அன்பை கூட விலைக்கு வாங்கிடலாம்னு ஆகிப்போச்சு. நீங்க ஒன்னும் பாருங்களேன், பணம் இருந்தா எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி நிலைமை தான் இன்னைக்கு இருக்கிறதுனால எல்லாமே உலகத்தினுடைய மையம் பணம்னு ஆயிடுச்சு. இந்த உலகத்தினுடைய மையமே பணம்னு ஆகிப்போச்சு. அப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் பணத்தை நோக்கி தான் ஓட ஆரம்பிச்சான். சாமி என்ன பண்ணிட்டாரு? ரைட் ஓடுங்க, சுடுகாட்டு திறந்து வச்சுக்கிறேன் போங்கன்ட்டார். அவ்வளவுதான். சுடுகாடு நான் திறந்து வச்சுக்கிறேன் போங்கன்ட்டாரு. அவ்வளவுதான். ஓடிப்போ, போய் பார்த்துட்டு வா. உனக்கு அதுதான் வேணும், போய் பார்த்துட்டு வா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது நிறைவடையாதுன்னு தெரிஞ்சும் அவன் ஓடுறான். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி காலில் எழுந்து விறுவிறுன்னு கிளம்பி என்ன பண்றான்? நிலையானதை தேடுறானா நிலையில்லாத தேடுறானான்னு கணக்கு வைக்காமலே ஓடிங்கிறான். அப்போ ஓடி 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 போய் பார்ப்போம். அவ்வளவுதான். அப்ப டார்கெட் பிக்ஸ் பண்ண தெரியல அவனுக்கு, எது நிலையானது எது நிலை இல்லாதது அப்படின்னு. அது அப்ப முடிவு பண்ணி அப்ப இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஆமா, ரொம்ப நாள் ஆகுது. உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்த பிறகுதான் அவன் சாமி பக்கமே வரான். இல்லைன்னா அது வரைக்கும் வர்றதே இல்லையே. அது வரைக்கும் பிரம்மா கண்டுக்க மாட்டான். வண்டியில பெட்ரோல் இருக்குன்னு வண்டியை பத்தி கவலையே இருக்காது பிரம்மாவுக்கு. நல்லா ஓட்டுவாரு, திருப்புவாரு, போவார், வருவாரு. அப்புறம் அது ரெட் சிக்னல் கீழே வந்த பிறகுதான் ஓஹோ பெட்ரோல் போட நம்மளுக்கு வண்டிக்கு அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்ம நிலைமையும். ஆடுந்தனி ஆடிடுறது நல்லா. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே இதுவாகும்போது மட்டும் நினைக்கிறது எல்லாம் ஆண்டவன் செயலுங்க, அவன் இல்லாம எதுவும் நடக்கிறது இல்லைங்க, அவன் இன்றி எப்போ எப்போ சந்தோஷத்துல இருக்கும்போதா, குதிக்கும் போதா, ஆடணும் போதும் நினைச்சியா? இல்லையே. பீஸ் புடுங்கின பிறகு தானே வரேன். இப்ப நன்றி எறிதலே இல்லாம தான் இருந்துச்சு. தடுத்து ஆட்கொள்ளுதல்னு பேரு. இது இளமையிலே தடுத்து ஆட்கொண்டாருன்னா அது பெரிய புண்ணியம். உங்க கனவுலாம் நிறைவேறலைன்னா சாமி கிட்ட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு பட்டு பட்டுன்னு எல்லா ஆசையும் டக்குன்னு நடக்குதுன்னா நீங்க பேக்கப் ஆக போறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான் செய்தி. இதான் சுருக்கமா சொல்ற செய்தி. இதுதான். ஐயோ சாமி, நான் விரும்பினது எதுவுமே நடக்கலையே, என்னையா அப்படி சாமி கையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க நினைச்சதெல்லாம் டக்கு டக்குன்னு முடியுதுன்னா உங்க கர்மாவை டக்குன்னு முடிச்சு டக்குன்னு பேக்கப் பண்ண போறேன்னு அது அடுத்த பிறவிக்கு நீங்க தயாராகிறீங்கன்னு அர்த்தம். இது வரைக்கும் நான் விரும்பினது ஒண்ணு கூட நடக்கலன்னு சொன்னா சாமியோட கண்ட்ரோல்ல முழுசா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க குடுமி சாமி கையில இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா உங்களை அவர் தான் வச்சிருக்கிறார். நீங்க விரும்பினது எதுவுமே அவர் செஞ்சு தரலன்னு சொன்னா அவர் விரும்பினபடி நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் ரகசியம். சரி சாமி, அதாவது இரவாத இன்ப இது என்ன சொல்றாங்க? வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, வேண்டி நீ என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டெங்கில் அதுவும் உந்தன் விருப்பம். அப்ப உன் விருப்பம் என்னை வச்சுக்கிறதும் வச்சுக்காம இருக்கிறதும், என்னை போட்டு தள்ளுறதும் போட்டு தள்ளாம வச்சுக்கிறதும், எனக்கு போகத்தை கொடுக்கறதும் யோகத்தை கொடுக்கறதும் நீதான் அப்படின்னு யார் ஒருத்தர் நம்பிட்டாங்களோ அப்ப சாமி சிரிச்சு என்ன பண்ணிக்குவாரு? குழந்தை மடியில வச்சுக்குவார். அவ்வளவுதான். இதுதான் செய்தி. இப்படிதான் நம்ம வேண்டணும். அப்படி ஒரு பரிசு இருக்குதுன்னா நீ கொடுப்பா, அவ்வளவுதான். இல்லைன்னா முடிக்கிறதா முடிச்சுக்கப்பா. ஏன்னா அதை சொல்லுவார், சுந்தரர் சொல்லுவார்ல, விண்ணுலகம் மண்ணுலகம் உன்னதே ஆட்சி. உங்ககிட்ட தான் ஆட்சி இருக்குது, அதிகாரம் உங்கையில தான் இருக்குது. இதுல நான் யாரு? நான் எதுக்கு வம்படிப்பானே? நான் ஏன் அழுவானே? நான் ஏன் பொருளுவானே?
அப்படின்னு சுந்தரர் மாதிரி வந்துட்டீங்கன்னா ரொம்ப சுலபமா வாழ்க்கையை எதிர்கொள்ளலாம்னு சொல்லி இதுகாரும் பொறுமையா இருந்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி இந்த பாட்டை இன்னொரு முறை படிச்சிடுறேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். மதியின் எழும் கதிர் மதியின் எழும் கதிர் போல 16 மதியின் எழும் கதிர் போல 16 பதிமனை 100 124 கதிமனை உள்ளே கனைகள் பரப்பி எதிர்மலையாமல் இருந்தனன் தானே. மதி பதி கதி எதி எதிர் அப்படின்னு முடிக்கிறாங்க. இந்த மதின்றது சந்திரனை கொண்டு போய் பொருநடுவில் நிறுத்தணும். பதின்றது இறைவனை அடையணும்னா இந்த மனையில 100 124 அதாவது 224 மையங்களை கொண்டு வந்து பொருநடுவில் சேர்க்கணும். அடுத்து 3வது கதின்னா மூச்சை கொண்டாந்து கரெக்டா பொருநடுவில் நிறுத்தணும். உள்ளே கணைகள் பரப்பி அப்ப மூச்சை கொண்டு போய் அங்க கனல் எழுப்பணும். எங்க இந்த கொல்லன் பட்டல்ல ஊதுவாங்கல்ல, நெருப்பு ஊதுவாங்க. ஊதாங்கோல் வச்சு ஊதணும்னா நெருப்பு சகவத்து இல்ல, அது மாதிரி இந்த மூச்சை கொண்டு போய் பொருநடுவில் அக்னியில ஊதணும். அந்த புல்லாங்கோல் அங்க ஒரு ஊதாங்கோல் இருக்குது. அந்த ஊதாங்கோலுக்கு பேரு தொண்டைக்குழி. அந்த தொண்டைக்குழி வழியா மூச்சை மேல ஊதனம்னா மேல இருக்க நெருப்பு என்ன பண்ணும், புஸ் புஸ்ன்னு எரிய ஆரம்பிக்கும். அந்த கதிமனை உள்ளே கணைகள் பரப்பி, கணைன்னா நெருப்பு, அந்த நெருப்பை பரப்பணும். எங்க புருவனல்ல அந்த கனலை தான் பரப்பணும். அப்போ எதிர்மலையாமல் இருந்தனன் தானே, நான் வெளியே எதுவும் தேடாம நான் உண்டு என் சாமி உண்டுன்னு இருக்க பழகிக்கிட்டேன் அப்படின்னு யார் சொல்றது? திருமூலர் சொல்றார். அந்த மாதிரி நமக்கு இங்க வந்திருக்கிற அடியார்களுக்கெல்லாம் தனிமையை எதிர்கொள்றது எப்படின்னு சொல்லிட்டேன். யார் இருந்தாலும் இல்லட்டாலும் யானையை போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போயின்றது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வைக்கிற அன்புலாம் நிரந்தரமான அன்பு கிடையாது. சாமி வைக்கிற அன்பு தான் உண்மையான அன்பு. அப்ப அவர்கிட்ட அழுது கேட்டுக்கோணும். நம்ம அப்போ அந்த கணையை பரப்பி பேரானந்தத்துக்கு உள்ள நுழையும். ரொம்ப சுலபம். பெண்கள் உள்ள வர்றது அவ்வளவு சீக்கிரம் மண்ணை விட்டு வரமாட்டாங்க பெண்ணால. ஆம்பளை ஆகாயம் மாதிரி, பொம்பளை மண்ணு மாதிரி. ஆகாயத்தை இழுக்கிறதே அதுக்கு வேலை. ஆமா, மண்ணோட குணம்னா அந்த கிராவிடேஷனுக்குள்ள எல்லாரும் இழுத்து தன்னகத்தை வச்சுக்கணும். ஆம்பளையோட வேலை என்ன? அலைஞ்சுக்கிட்டு மேல ஆகாயத்துல இருக்கிறது தான். தன்னுடைய வினையை ஆட்டிட்டு நான் போயிடணும். அவள் தான் அதனுடைய ஆன்மாவுடைய இயல்பு வெளியே போயிருது. அதை காமாட்சி அம்மா அந்த லிங்கத்தை கட்டி பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னா உயிரை தக்க வைக்கிறதுக்கான அடையாளம் அது. அப்போ இந்த இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தியால் தான் ஒரு உயிர் பூமியில வாழுது. இந்த இச்சையெல்லாம் போயிடுச்சுன்னா உடம்பு அந்த உயிரை விட்டு போயிடும், உடம்பு விட்டு போயிடும். அப்போ வினை எது வரைக்கும்னா அந்த இச்சை இருக்கிற வரைக்கும் தான் உடம்புல உயிர் இருக்கும். அதான் விதின்னு அதுக்கு பேரு. விதின்னு அதுக்கு பேர். விதியை மதியால வென்றதுன்றது பெருவுணர்வு பார்க்கறது தான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த பாட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப கதின்னா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. மதினா சந்திரன், பதினா இறைவன், கதின்னா மூச்சு, எதிர்னா எதுக்கும் அலையாம நான் பெருவுணர்வுல ஆனந்தமா இருக்கிறேனே அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி அவர் இருக்கிற மாதிரி நம்மளும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். காலில இருந்து 3ல இருந்து 5:20க்குள்ள ஒரு 24 நிமிஷம், மதியானம் 12ல இருந்து 2:20க்குள்ள ஒரு 24 நிமிஷம், அப்படி இல்லைன்னா நைட்டு காலையில 6ல இருந்து 7க்குள்ள உட்காந்து ஒரு 24 நிமிஷம், அப்படி இல்லைன்னா இரவு 7:30ல இருந்து 9:50க்குள்ள ஒரு 24 நிமிஷம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்போ தோதுப்படுதோ அப்போ பொருள் நடுவில் உட்காந்துன்னு ஒரு விளக்கு ஒன்று போட்டு புறபூசி செஞ்சு முடிச்சுட்டு, புறபூசி செய்யறதா செஞ்சு முடிச்சுட்டு அதுவும் ஒரு பெண்டிங் இருக்கக்கூடாது. ஏதாவது லிங்கம் எதனா வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பூஜை பண்ணி பூ உண்டு நீர் உண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாமியை நேரில் பார்த்துட்டு கணபதியை கும்பிட்டு ஒரு அழகா செவத்தை சாஞ்சி உட்காந்துக்கணுமா, முதுகெலும்பு நேரா வச்சோமா, பொருள் நடுவு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏகாந்தமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். பல தடைகள் வரும், பல சோதனைகள் வரும் தன்னைத்தானே பார்க்கும்போது. சரியா? இந்த ஒரு ஏரியாவை நீங்க கடந்துட்டீங்கன்னா நீங்க வெற்றியாளு. குறிப்பா அந்த மும்மூர்த்திகளை கடக்கிறது ரொம்ப, மும்மூர்த்திகளை என்னன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் விளக்க முடியாது. இதுக்கப்புறம் எங்க போனாலும் வெளியில ரகசியத்தை சொல்லாதீங்க, தெரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான். பிரம்மான்னா யாரு, நாராயணன்னா யாரு, ருத்ரன்னா யாருன்னு 3 பார்ட்டு உடம்புல பிரிச்சு கொடுத்துட்டு, அக்கு வேற ஆணி வேற MBBS டாக்டர் பிரிச்சு போடுற மாதிரி பிரிச்சு போட்டேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியாது? ஆபரேஷன் தியேட்டர்ல MBBS ஸ்டூடெண்ட் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு நான் பிரிச்சு சொல்லிட்டேன். நான் நினைக்கிறேன். பிரம்மா எங்க இருக்கிறாரு, நாராயணன் எங்க இருக்கிறான், ருத்ரன் எங்க இருக்கிறான், இந்த ரிதம் எப்படி வேலை செய்யும்,
சாவு மூலம் முதற்கொண்டு கைலாய வாத்தியம் முதற்கொண்டு நம்ம உடம்புக்குள்ள எப்படி அதிர்வுகளை உண்டாக்கும். இந்திரன் எங்க இருக்கிறான்? 224 மையங்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்ல போனா இன்னும் டீப்பா காமசூத்திரம் ஆயிடும். உடம்பு பார்த்தீங்கன்னா அளவுக்கு ரொம்ப ஆமா உடம்பு தான். எம்பிபிஎஸ் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சைவ சித்தாந்தம் படிச்சா போலும். நீங்க டாக்டர் தான். நீங்க டாக்டர் தான். அப்போ உண்மையான வைத்தீஸ்வரன் யாரு? வைத்தியநாதர் எங்க இருக்கிறாரு நீங்க கத்துக்கலாம். அப்போ வைத்தியநாதன்னா உடம்புக்கு ஒரு வைத்தியர் தேவைப்படுறார். இந்த மனசுக்கு ஒரு வைத்தியர் தேவைப்படுறார். இந்த உயிருக்கு ஒரு வைத்தியர் தேவைப்படுறார். அவருக்கு வைத்தியநாத பெருமான் பேர். பெருமான் பேர். சீர்காழிக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு வைத்தீஸ்வரன். அப்ப அந்த வைத்தியநாத பெருமானை வேண்டிக்குவோம். நம்முடைய உடல் நோய் தீரணும், நம்முடைய மனநோய் தீரணும், இந்த உயிர் நோய் தீரணும், பிறவின்ற பிணி தீரணுன்றதுக்காக தையல் நாயகி உடனாகிய வைத்தியநாத பெருமான மனசுக்குள்ள நினைச்சு இந்த நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலே கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்கூடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கல் உங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வந்தோம். அதுல குறிப்பா திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பித்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு 9:50 சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவு செய்யும், நமச்சிவாயவே நான் அவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.